So good evening everyone. So welcome everyone to Study Zone SSC. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஓட கண்டினியூவேஷன். So time and distance part 2. எல்லாருக்கும் வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியரா இருக்கு அப்படினா ஜஸ்ட் ஒரு கிளியர் மட்டும் போட்டுடுங்க. ஸோ நம்ம இன்னைக்கான செஷனுக்குள்ள என்ன எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஒரு குட் ஈவினிங். ஸோ ஒரு நல்ல ஒரு ஈவினிங்கோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். மேக் ஷோர் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பாட்டில்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் நம்ம கிளாஸ்க்குள்ளே என்ன பண்ணலாம் போயிடலாம். ஓகே டன். ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ யாராவது இருக்கீங்க அப்படின்னா ஒரு குட் ஈவினிங் போடுங்க. ஸோ குட் ஈவினிங் லெஜண்ட் கில்லர். ஸோ எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் மனோஸ்ரீ. ஸோ வேறு லெவல் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டைமிங்கை பயங்கரமாக கீப் அப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரி ஒன். ஸோ குட் ஈவினிங் சாந்தி கமல். சூப்பர். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தா அதே டாபிக் தான், பட் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது பார்ட் 1. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ அதுவும் இந்த செஷனில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்தது அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடவே கூடாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா கான்செப்ட்ஸுமே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிலாசபி கோட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று படித்தேன். ஸோ அந்த கோட் என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறத மட்டும் நான் சும்மா லைட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ப்ராசஸில் இருக்கோம். அதாவது இப்போ நம்ம படிக்கிற ப்ராசஸில் இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம படிக்கிற ப்ராசஸில் இருக்கப்போ நம்மளோட தாட்ஸ் எல்லாமே எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம படுற கஷ்டங்கள் மட்டும்தான் நம்மளோட கண்ணுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம டெய்லியும் காலையில் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எழுந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் டெய்லியும் படிக்கணும். ஸோ இப்படி படித்தோம் அப்படின்னா நமக்கு மென்டல் ஃபிட்டிக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பட போகிற கஷ்டங்கள் மட்டும்தான் நம்மளோட கண்ணுக்கு தெரியுது. ஆனால் எப்போவுமே நம்ம ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது அதோட எண்ட் ரிசல்ட்டை நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா என்ன எண்ட் ரிசல்ட்டு? இப்போ நம்ம இந்த படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 80K பார்த்திங்கன்னா சேலரி இருக்கும். ஸோ பே கமிஷன்லாம் வந்திருக்கு. ஸோ பே கமிஷன்லாம் வந்ததுன்னா சேலரி பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு CHSL ஆஃபீஸரோட சேலரி பார்த்திங்க அப்படின்னா 1,20,000 ரூபா கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் டேக் ஹோம் சேலரி. ஸோ அப்போ நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஐடியில் ஒரு 3 to 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கூட ஸோ இந்த சேலரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதோட அவுட்கம்ஸ் ஸோ இப்போ நீங்கள் CHSL ஆஃபீஸராக மாறிட்டிங்கன்னா என்ன வரும்? ஸோ உங்களுக்கான ப்ரைட் அப்படிங்கிறது தனியாக இருக்கும். ஸோ உங்களோட சொசைட்டியில் உங்களோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டு கோலை நீங்கள் உங்களோட எய்மாக வச்சிங்க அப்படின்னா எப்போவுமே என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசியாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு ஆஸ்பிரேஷனே உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை அந்த வேலையை பண்ணுறதுக்காக தூண்டும். ஸோ எப்போவுமே நம்ம படுற கஷ்டங்களை விட ஸோ நம்மளோட எண்டு கோல், ஸோ இதில் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட்குள்ளே வச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து எஃபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக போட நினைப்பீங்க. ஸோ நானுமே அப்படி தான் இருந்தேன். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 1 அதாவது நவம்பரில் வர ஃபஸ்ட்டு மண்டேலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னு ஒரு எய்மோடு இருந்தேன். ஸோ நீங்கள் எல்லாருமே அப்படி தானே இருந்திருப்பீங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஒழுங்காக படிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ இந்த நவம்பரில் வர ஃபஸ்ட்டு மண்டேலேருந்து எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், நம்மளோட பழைய கோல் அதாவது இருக்கிறதுலே நம்ம எங்கே மாசாக படிச்சிருப்போம், ஏதோ ஒரு டைமில் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃபை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸில் ஏதோ ஒரு எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே டன். ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ட்ரெயின். ஸோ ட்ரெயின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரெயின் உங்கள் ஆல்ரெடி எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரெயின் போர்டு கொஞ்சம் சாஞ்சிருக்கு போல். ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின். ஸோ ட்ரெயினில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரெயின் ஹாஸ் எ லென்த். ஸோ இப்போ ட்ரெயினுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் இருக்கும். ஸோ ட்ரெயின் வில் மூவ் அட் எ ஸ்பீடு. ஸோ ட்ரெயினானது ஒரு ஸ்பீடில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ அப்போ ட்ரெயின் ஹேஸ் 2 ப்ராப்பர்ட்டி. ஒன் இஸ் லென்த் ஆஃப் ட்ரெயின் அண்ட் அனதர் ஒன் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஸோ இது ரெண்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஸோ ட்ரெயின் எந்த டாபிக் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் தானே. ஸோ அப்போ டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை நீங்கள் இந்த ட்ரெயின்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் த லென்த் ஆஃப் த ட்ரெயின். ஸோ அப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு
ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இன்ட்டு டைம் டேக்கன். அவ்வளோதான் மக்களே. ஸோ நம்ம ஆல்ரெடி படித்த அதே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், அதே ஃபார்முலா தான். ஸோ இந்த டிஸ்டன்ஸுங்கிறது மீட்டரா, ஸோ அப்போ எது மீட்டரில் இருக்கும்? லென்த் ஆஃப் த ட்ரெயின் மீட்டரில் இருக்கும். அப்போ இந்த ஸ்பீடுங்கிறது என்னது? ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஸோ டைம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இங்கே இருக்க ஒரே ஒரு வேரியபிள். ஓகேவா, டன். ஸோ ஒரே ஒரு வேரியபிள். ஸோ இந்த மூணுத்தை தான் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றி மாற்றி நமக்கான சம்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இப்போ எனக்கு 2 ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஸ்டினில் வந்து எனக்கு 2 ட்ரெயின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ 2 ட்ரெயினை பற்றி தான் எனக்கு பேசுகிறாங்க. வாட் ஆர் ஆல் த வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம் டேக்கன். இது மூணுமே என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். அதாவது இந்த மூணுமே 2 ட்ரெயினுக்குமே டிஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எதையுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக எடுத்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் 1, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து லென்த் 1, ஸோ ஸ்பீடு 1, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் பார்த்தீங்கன்னா T1. ஸோ செகண்ட் ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா D2 இஸ் ஈக்குவல் டு லென்த் 2, ஸோ அதே மாதிரி S2, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா T2. ஸோ இது 3 வேரியபிள்ஸுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஃபார் எனி ட்ரெயின், அன்லெஸ் அவங்க கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின். ஸோ அப்போ ட்ரெயினில் நமக்கு என்ன வரப்போகுது? லென்த் வரப்போகுது, ஸ்பீடு வரப்போகுது, டைம் வரப்போகுது. ஸோ அப்போ நமக்கு சிம்பிளாக கொஸ்டினில் வந்து இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேராமீட்டர்ஸ் தான் மக்களே இருக்குது. ஸோ அந்த 5 பேராமீட்டர்ஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஓகேவா. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ட்ரெயின் இருக்குது. ஓகேவா, என்கிட்ட ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினுக்கு லென்த் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் ஒரு போலையோ ஆர்எல்ஸ் ஒரு மேனையோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணும் மக்களே. ஓகேவா, போலையோ மேனையோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணும். இப்போ ஏன் சார் போலையோ மேனையோ கிராஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்துக்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து கிடையாது. ஸோ இப்போ மனுஷனோட லென்த்தை யாராவது மெஷர் பண்ணுவாங்களா? ஸோ ஆப்வியஸாக யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ண மாட்டாங்க. ஸோ த லென்த் ஆஃப் தட் மேன் ஆர் போல் இஸ் நாட் மெஷர்டு. ஸோ அப்போ இந்த கேஸில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது போல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி இருக்குது. ஸோ இப்போ இந்த கம்பியை வந்து இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை கிராஸ் பண்ணி வரணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு வந்தாப்பா கிராஸ் பண்ணி வந்ததாக அர்த்தம்? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட ஃப்ரண்ட்டு. ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு. ஸோ திஸ் இஸ் பேக் அப்படின்னா, ஸோ நமக்கு எது வந்தால் நமக்கு இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம்னா இந்த பேக் வந்து இது வரைக்கும் வரணும். ஸோ அப்போ ஃப்ரண்ட் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகணும். அப்போ ஃப்ரண்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு, ஆர்எல்ஸ் பேக் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அப்போ த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இப்போ இங்கே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து ட்ரெயின் வர்றதை பார்த்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸில் இந்த கம்பியை விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ். எதுக்கு? ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டில் இருந்து ஸோ ஃபுல்லாக வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ். ஸோ இதுக்கு இப்போ டைம் கொடுத்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட ட்ரெயினை பார்த்தினா 2 டேட்டாஸ் இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ட்ரெயினை பார்த்தினா 2 டேட்டாஸ் இருக்கும். ஏன்னா மொத்தமே நமக்கு 3 டேட்டா தான், டிஸ்டன்ஸு, ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ அப்போ டைம் ஆல்ரெடி கொடுத்துறாங்க. இன்கேஸ் இப்போ இந்த ட்ரெயினோட ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 50 மீட்டர்ஸ் பர் செகண்டில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ அப்போ அந்த ட்ரெயின் வந்த ஸ்பீட் எவ்வளோ? 50 மீட்டர்ஸ் பர் செகண்டு. ஸோ அதே மாதிரி அது எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ். அப்போ அந்த ட்ரெயின் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ் பர் செகண்ட் இன்ட்டு 10 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 மீட்டர்ஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிருக்கும். ஃபார் த ஃபஸ்ட்டு கேஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் is equal to speed of the train into time taken. அவ்வளோதான் மக்களே. ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சம். ஓகேவா, டைம் டேக்கன். இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம எதை கண்டுபிடிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டடாக இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டேக்கனை கண்டுபிடிக்க தான் இன்ட்ரெஸ்டடாக இருப்போம். அப்போ இந்த ஈக்குவேஷனை டைம் டேக்கனாக மாற்றுங்க. ஸோ அப்போ டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு length of the train divided by என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட். ஓகேவா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன். டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த ட்ரெயின் டிவைடட் பை ஸ்பீட். ஸோ செகண்ட் கேஸ் மக்களே. ஸோ செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ
ட்ரெயின் எதை கிராஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா, ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. பிளாட்ஃபார்முக்கு லென்த் இருக்கா? எஸ், பிளாட்ஃபார்முக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் இருக்குது. ஸோ அப்போ இந்த கேஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அதே டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் கேஸில் அது என்ன மக்களே பண்ணணும். ஸோ இப்போ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த பிளாட்ஃபார்மை வந்து ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கணும். ட்ரெயினோட ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கணும். ஸோ ட்ரெயினோட பேக் வந்து இந்த இடத்துக்கு வர வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வரைக்கும் கிராஸ் பண்ணணும். எப்போவுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒன்று ஃப்ரண்ட்டோட டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும், ஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக் எவ்வளோ தூரம் ஓடி இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃப்ரண்ட்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு போன கேஸில் வந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினோட டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ ட்ரெயினோட லென்த்து. ஸோ இப்போ ஃப்ரண்ட் இங்கே இருக்குது, ஸோ ட்ரெயினோட லென்த் இங்கே இருக்குது. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்குது இது என்னது, ஸோ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். ஓகேவா, ஸோ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். ஸோ அப்போ பிளாட்ஃபார்மோட லென்த்தை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ டைம் டேக்கன் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் டிவைடட் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்பீடு. ஏன் வெறும் ஸ்பீட்னா பிளாட்ஃபார்முக்கு ஸ்பீட் இருக்கா மக்களே? பிளாட்ஃபார்முக்கு ஸ்பீட் இருக்கா? ஸோ பிளாட்ஃபார்முக்கு ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ மேனும் அந்த போலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் தான். ஸோ அவங்களுக்கும் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் ஓகேவா எல்லாருக்கும்? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ லெஜண்ட், மனோஸ்ரீ, சாந்தி கமல், காயு, ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரொம்ப பேசிக்காக இருக்குதுன்னு நினைக்க வேணாம். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் எவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு சம் வந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட முடியும். ஸோ எப்போவுமே ஃப்ரண்ட் ஆஃப் த ட்ரெயின்லேருந்து ஃப்ரண்ட் எங்கே போய் நிற்குதோ அது வரைக்கும் இருக்கிறது தான் உங்களோட டோட்டல் டிஸ்டன்ஸ். இஸ் இட் கிளியர்? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 2 கேஸ். இந்த 2 கேஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பீட் எப்போவுமே என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறாது. வெறும் ட்ரெயினோட ஸ்பீடை மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுப்பேன். ஓகேவா, டன். காயத்ரி வேறு லெவல். ஸோ மற்ற எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா? மொத்தமாக 5 கேஸ் தான் ட்ரெயினில். ஸோ அந்த 5 கேஸ் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே படிக்க வேணாம் இதை தாண்டி. ஓகே, ஸோ தேர்ட் கேஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் கேஸஸ் ஸோ மேன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில்லாக இருந்தாரா? ஸோ இப்போ மேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிங். ஸோ இப்போ மேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிங். ஸோ இப்போ மேன் மூவ் ஆகிறதுனால மேனுக்கு லென்த்து கிடச்சிருக்குமா? ஸோ ஆப்வியஸாக லென்த்து கிடச்சிருக்காது. ஆனால் மேன் மூவ் ஆகிறதுனால மேனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இருக்கும். ஓகேவா, ஸ்பீட் இருக்கும் ஆனால் லென்த் இருக்காது. ஸோ அதே சேம் கேஸ் டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு லென்த்து புதுசாக ஆட் ஆகலை இல்லையா? ஸோ அப்போ லென்த் ஆட் ஆகிறதுனால லென்த் ஆஃப் த ட்ரெயின், லென்த் ஆட் ஆகாதனால லென்த் ஆஃப் த ட்ரெயின் எனக்கு மாறாது டிவைடட் பை ஸ்பீட் இருக்குது. ஸோ அப்போ ஆல்ரெடி இப்போ 2 பேர் இருக்காங்க, 2 பேர் இருந்தாலே ரிலேட்டிவ் தான். ஓகேவா, 2 பேர் இருந்தாங்கனாலே ரிலேட்டிவ் ஸ்பீடு தான். ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேன் இருக்கார். ஸோ அப்போ அந்த மேனுக்கும் ட்ரெயினுக்குமான ரிலேட்டிவ் ஸ்பீடு அவ்வளோதான் மக்களே. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடை மட்டும் போட்டிங்க அப்படின்னாலே போதும். ஸோ அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு ஸோ சேம் டைரக்ஷனில் போனால் ப்ளஸ்ஸு, ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் மைனஸ். 2 பேர் வந்துட்டாங்கன்னா சம்முக்குள்ளே ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டணும். ஸோ இது என்ன கேஸு? மேன் மூவிங் டுவர்ட்ஸ் வந்தாலும் சரி ஆர்எல்ஸ் அவே வந்தாலும் சரி சேம் கான்செப்ட். ஓகேவா, மேன் மூவிங் டுவர்ட்ஸ் வந்தாலும் அவே வந்தாலும் சேம் கான்செப்ட்டு. ஸோ போன கேஸில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையனானது அங்கேயே நின்றான். ஆனால் இவன் இந்த சைடு உள்ளேயோ ஆர்எல்ஸ் வெளியோ என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆவான். ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கேஸ். ஸோ ஃபோர்த்து கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ மேன் இருந்துச்சு இல்லையா? ஸோ ட்ரெயின் அண்டு ட்ரெயின் அவ்வளோதான் மக்களே. ஸோ ட்ரெயின் அண்டு ட்ரெயின் போத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிங். ஸோ போத் மூவிங். ஸோ அப்போ இதுக்கு என்ன சேம் டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ எத்தனை ட்ரெயின் இருக்குது? 2 ட்ரெயின் இருக்கா? ஸோ அப்போ 2 ட்ரெயினுக்குமே தனித்தனியாக லென்த் இருக்கும். ஸோ T1 T2 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ சேம் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் அடிஷன், சேம் டைரக்ஷனாக இருந்தது தான் சப்ராக்ஷன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ், வேறு லெவல் சாந்தி. ஸோ சேம் டைரக்ஷனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிடணும், ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் ஆட் பண்ணிடணும். ஸோ ஏஜே கவி வேறு லெவல். ஸோ குட் ஈவினிங். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். ஸோ எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா, 5th. ஸோ 5th மட்டும்தான் மக்களே ஒரே ஒரு சின்ன குழப்பம் வர மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி. எப்படின்னா ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. ஓகேவா, ட்ரெயின் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது.
ஆனால் அந்த ட்ரெயினில் இருக்க ஒரு பேசஞ்சரை ட்ராவல் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ட்ரெயின் மூவ் ஆகிறதுல பேசஞ்சருக்கு இவ்வளோ டைம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நமக்கு எதை வச்சு கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினை வச்சு கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ட்ரெயின். இப்போ இந்த ட்ரெயினை கிராஸ் ஆகிறதுக்கான டைமிங்கை கொடுத்தது அப்படின்னா அது 4th கேஸ். ஓகேவா? ஆனால் இதில் இருக்க ஒரு மனுஷன் இருக்கார். ஸோ அந்த மனுஷனை கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா மனுஷனுக்கு மட்டும் கம்பேர் பண்ணுறதுனால லென்த் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது மக்களே. ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் இல்லை. ஸோ அப்போ டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெயின் கிராஸ் ஆகுது? ஸோ மூவிங் ட்ரெயினை தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ மனுஷன் இல்லாத இன்னொரு ட்ரெயினை போடணும். ஓகேவா? ஆர்எல்ஸ் ஃபாஸ்டர் ட்ரெயினை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடணும். மனுஷன் இல்லாத ட்ரெயினோட லென்த் டிவைடட் பை, இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வண்டி 50 km/h போகுதுன்னா என்ன அர்த்தம்? வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்களும் 50 km/h போகிற மாதிரி தானே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போதோ அதே ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் போகிறதா அர்த்தம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ஸ்பீட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ அதே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடாக போட்டணும். ஸோ வென் த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் அப்படின்னு வந்ததுன்னா கீழே ரிலேட்டிவ் ஸ்பீடு மனுஷனை கொடுத்துருந்தாலோ கொடுத்துருந்தாலோ லென்த்தை எடுத்துக்கூடாது. ஸோ மற்றபடி ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லென்த்தை எடுத்துக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா மக்களே? ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மொத்த கான்செப்ட்ஸே. ஸோ 5 கான்செப்ட் தான் மொத்தமாக. ஸோ போல் ஆர் மேன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைரக்ட் சம், பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா லென்த் ஆட் பண்ணிக்கணும், டைரக்ட் சம். மேன் மூவிங் கொடுத்தாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு, ட்ரெயின் மூவிங் கொடுத்தாலும் ரிலேட்டிவ் ஸ்பீடு, மேன் மூவிங் ஆன் அனதர் ட்ரெயின் கொடுத்தாலுமே ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஸோ மேன் வர இடத்துல நம்ம லென்த்தை ஆட் பண்ணக்கூடாது, ட்ரெயின் வர இடத்துலையும் பிளாட்ஃபார்ம் வர இடத்துலையும் லென்த்தை ஆட் பண்ணணும். தட்ஸ் இட் மக்களே. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ப்ரோ இந்த ட்ரெயின் டாப்பிக்கில் கவர் ஆல் கான்செப்ட்ஸ், இதுக்கு நான் கொஞ்சம் வீக்கு. ஸோ இந்த செஷன் முடிகிறப்ப நீங்கள் யாருமே என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ட்ரெயினில் வந்து நான் வீக்னே சொல்ல மாட்டீங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 சம் விச் இஸ் கவர்ஸ் ஒரு 10 to 15 மாடல்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ பாலா இந்த 5 கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? கிளியரா இந்த 5 கான்செப்ட்ஸ் புரிஞ்சுதா? ஸோ ட்ரெயினோட பிளாட்ஃபார்மோ ஆர்எல்ஸ் இன்னொரு ட்ரெயினோ வந்ததுன்னா அதோட லென்த்தை ஆட் பண்ணணும். மேன் எப்பப்பெல்லாம் வராங்களோ ஆர்எல்ஸ் ட்ரெயின் எப்பப்பெல்லாம் வராங்களோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடாக போடணும். ஸோ இது புரிஞ்சுது அப்படின்னாலே எல்லாருக்கும் போதும். ஸோ ஏஜே கவி, சாந்தி கமல், பாலா எல்லாருமே இந்த செஷனுக்குள்ளே போயிடலாமா? டன். ஸோ ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இந்த பேஜ் வேஸ்ட்டு தான். ஸோ we are going into the first question. A train after traveling 60 kilometers meet with an accident. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க, ஆல்சோ ரயில்வேஸ்லையும் கேட்பாங்க. ஸோ இந்த சம்மை மட்டும் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. தென் ப்ரொசீட்ஸ் அட் 3/4 ஆஃப் இட்ஸ் ஃபார்மல் ஸ்பீட். இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? ஒரு டயர் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு சக்கரம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தாமல் போயிருக்கலாம். இதனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடை குறைச்சிருவாங்களா? இதனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடை கம்மி பண்ணிடுவாங்க. அதே டிஸ்டன்ஸ் தானே போகுது அந்த ட்ரெயின். எஸ், அதே டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா போகுது. அப்போ ஸ்பீடை கம்மி பண்ணுறதுனால என்னோட டைம் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும். ஸோ அதுதான் மக்களே இந்த சம்மு. புரிஞ்சுதா? ஸ்பீடை கம்மி பண்ணுறதுனால எனக்கு டைம் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? ஸோ ப்ரொசீட்ஸ் வித் ஸ்பீடு 3/4. அப்போது ஆல்ரெடி இருந்த ஸ்பீட்லேருந்து 3/4 தான் பார்த்தீங்க அப்படின்னா போகுது. ஸோ அப்போது ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு, இப்போ ஃபைனலாக எவ்வளோ இருக்குது? ஓகேவா? இனிஷியலாக எவ்வளோ இருக்குது, இப்போ ஃபைனலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? ஸோ இனிஷியலாக 4 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிச்சு 3 இருக்குது. ஸோ அப்போ வாட் இஸ் த டைம் ரேஷியோ? ஸோ டைம் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அதோட ரிவர்ஸு 3:4. அவ்வளோதான். ஸோ இந்த சம்லாம் நம்ம நேற்றே போட்டிருப்போம் இல்லையா? சேம் டிஸ்டன்ஸ் இருந்தால் ரேஷியோ டக்குன்னு என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றிடணும். அண்டு அரைவ்ஸ் த டெஸ்டினேஷன் அட்டு 40 minutes லேட்டு. இப்போ நல்லா பாருங்கள் மக்களே, இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின். ஸோ எப்போவுமே என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ இப்போது 60 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர்ஸ். ஸோ 60 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனால்
இதுக்கு முன்னாடி வந்து 60 கிலோமீட்டர் வந்து நார்மலாக தானே போயிருக்கும். ஸோ இது ஏபி. ஸோ கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல். ஸோ இந்த 60 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. ஏன்னா 60 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் நடக்குது. இது ஃபஸ்ட்டு கேஸ். அப்போ எனக்கு இந்த 40 மினிட்ஸ் டிலே எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஓன்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த ஓலேருந்து பிக்கு நார்மல் ஸ்பீடில் போயிருந்தானா சீக்கிரமாக போயிருப்பான். அதே அந்த ஓபியில் இப்போ ரெடியூஸ்டு ஸ்பீடில் போகிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு எங்கே அந்த டிஸ்டன்ஸ் லேட் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸில் தான் எப்போவுமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். ஓகே, டன். ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 40 மினிட்ஸ் லேட்டுன்னு சொல்லியிருக்காங்களா? டன். இஃப் த ஆக்சிடென்ட் குட் ஹாவ் occurred 24 கிலோமீட்டர்ஸ் ahead. ஓகேவா? 24 கிலோமீட்டர்ஸ் அஹெடாக நடந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர்ஸில் நடக்குது மக்களே. இன்கேஸ் இப்போ இந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24 கிலோமீட்டருக்கு அப்புறமா நடந்துச்சு அப்படின்னா இப்போ 24 கிலோமீட்டருக்கு அப்புறமா நடக்குது. ஸோ 24 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா நடந்துச்சுன்னா த ட்ரெயின் குட் ஹாவ் பீன் இட் would have been reached the destination 30 minutes late. ஓகேவா? 30 minutes லேட். அப்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டரில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அப்போ 60 கிலோமீட்டர் நடக்கும்போது எனக்கு எவ்வளோ டைம் ஆகுது? 40 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா லேட் ஆகுது. இன்கேஸ் 24 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டிலே ஆகுது. அப்போ டிலே ஆகிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ மக்களே? ஸோ டிலே ஆகிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 யூனிட்டுமே சேமாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ 40 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்தை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிலே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ். கரெக்டாக? டிலே எவ்வளோ? 10 மினிட்ஸ். ஓகே. ஸோ அப்போ இங்கே நமக்கு டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட்னு இருக்குது. ஆனால் நமக்கு 10 மினிட்ஸ் தேவையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ திஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். ஸோ திஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ். புரிஞ்சுதா மக்களே? ஸோ இந்த 30 மினிட்ஸ் 40 டிஃப்ரென்ஸ் கொண்டு வர வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஸோ சாந்தி, பாலா, ஏஜே, கவி, மனோஸ்ரீ, காயு, ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ இந்த 30 மினிட்ஸ்லேருந்து எப்படி வந்து 40 மினிட்ஸ் வந்தது அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி இருந்தது 40 மினிட்ஸு, இப்போ இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். எஸ், புரிஞ்சுதா? சாந்தி கமல் ஒன்ஸ் மோரா. டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி 40 மினிட்ஸ் லேட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 30 நிமிஷம் தான் லேட் ஆகுது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 30 நிமிஷம் தான் லேட் ஆகுது. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். சேம் யூனிட், லேட்டுங்கிறது டிஃப்ரென்ஸ் யூனிட். அப்போ ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா புரியலையா? ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஒரு கான்செப்ட்டு. ஸோ நமக்கு டைம் ரேஷியோ வந்து ஸ்பீட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சதுன்னா டைம் ரேஷியோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ ஸ்பீட் ரேஷியோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 3ஆக மாறிடுச்சு. ஸோ என்னோடய டைம் ரேஷியோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 ஆகுது. அப்போது நான் இதை மினிட்ஸ்னு கணக்கெடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி 3 மினிட்ஸ் இருந்திருக்கு. இப்போ எவ்வளோ மினிட்ஸ் ஆகுது? ஸோ 4 மினிட் ஆகுது. அப்போ எனக்கு டிலே தானே கேட்குறாங்க. ஸோ நான் டிலேவை தான் பார்க்குறேன். ஸோ அப்போ 1 நிமிஷம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிலேயில் இருக்குது. டூ ஹாரில் போகுதா? ஸோ 2 ஹார்லலாம் போகுதுன்னு எங்கேயுமே சம்மில் கொடுக்கவே இல்லைல்ல. எனக்கு 2 ஹாரை பற்றி எங்கேயுமே பேசலை. ஓகேவா? டன். ஸோ டிலே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் டிலே. இப்போ எவ்வளோ லேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் லேட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? ஸோ சேம் யூனிட்னா மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 40 - 30 = 10 மினிட்ஸ். அப்போ எனக்கு 10 மினிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட்னு தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 10 மினிட்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ வில் கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். ஸோ இஸ் டு 40 மினிட்ஸ். ஓகேவா? 30 மினிட்ஸ் இஸ் டு 40 மினிட்ஸ். ஸோ அந்த ஸ்பீட் ரேஷியோ 60 கிலோமீட்டருக்கு தானே இருக்குது. why you are relating it with 24 கிலோமீட்டர் அஹெடா? அதை நான் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் அடுத்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கிளியர் கட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே?
ஸோ 4:3. ஸோ டைம் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30:40. ஸோ அப்போ இனிஷியலாக எடுத்துக்கிட்ட டைம் என்ன 30 மினிட்ஸா? அந்த 30 மினிட்ஸ் எதுக்கான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அஹெடுங்கிற வார்த்தை எங்கே இருக்கோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணணும் மக்களே. ஓகேவா? அஹெடுங்கிற வார்த்தை இருக்கோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸாக எடுக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு வாட் இஸ் த ஸ்பீட் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமா. அப்போ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் போடுறப்போ 24 போட்டுக்கணும் டிவைடட் பை 30 மினிட்ஸாக ஹவராக மாற்றினீங்கன்னா எவ்வளோ வரும்? ½ an hour வருமா? விச் இஸ் ஈக்குவல் டு 48 km/h. இவ்வளோ தான் மக்களே சம்மு. பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அந்த ரேஷியோ எடுங்க. ஸோ டைம் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்க. ஸோ அஹெடுக்கு பக்கத்தில் என்ன வார்த்தை இருக்கோ அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். எஸ், அந்த மாதிரி தான் அந்த 10 மினிட்ஸ் டிலே வந்தது பாலா. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்காக 2 ஹவர்ஸ்னு எடுக்கிறீங்களா? எஸ். அப்போ 2 ஹவரில் போக வேண்டிய வண்டி 2 hours 40 minutes ஃபஸ்ட்டு, 2 hour 30 minutes செகண்டு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸு 10 minutes. ஸோ நீங்கள் அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்ல. ஸோ யூனிட் சேமாக இருக்குது. லேட் இருக்கா? ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுங்க. இயர்லி இருக்கா? ஜஸ்ட்டு டேரெக்டாக டிஃப்ரென்ஸ் எடுங்க. இயர்லி அண்ட் லேட் இருக்கா? ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதா? டன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவ்வளோதான், ஓவர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினில் அந்த சம்மை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஓகே, சேம் இதே கான்செப்ட் தான். ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்லேருந்தே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. A train after traveling 150 kilometers meet with an accident. ஸோ அப்போ இங்கே இருக்குது மக்களே ட்ரெயின். ஸோ 150 kilometers என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகுது. ஸோ இப்போ 150 kilometer போனதுக்கப்புறமா போயிடுச்சா? 150 kilometer போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. ஸோ தென் ப்ரொசீட்ஸ் வித் 5:3. ஸோ 3/5 ஆஃப் இட்ஸ் ஃபார்மல் ஸ்பீடு. அப்போது ஆக்சிடெண்ட் நடந்த இடம் தான் இது. ஸோ இப்போ நான் உங்களுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் மக்களே சென்னை. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போக போகிறோம். ரொம்ப பெருசாக எழுதிட்டோம் போல். ஸோ கன்னியாகுமரிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக போகிறோம். இன் பிட்வீனில் சென்டர் ஆஃப் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு ட்ரெயின் ரூட் தெரில. பட் சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை அண்ட் கன்னியாகுமரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ மொத்தமாக நம்ம சென்னையிலேருந்து இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை வரைக்கும் வந்துட்டோம். ஸோ ட்ரெயினில் எந்த ஒரு டிலேயுமே கிடையாது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் போகிற ஸ்பீட்லேயே தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. ஆனால் மதுரை வந்த உடனே ட்ரெயின் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அசியூம் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ராவலிங் டைம் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் மக்களே. ஓகேவா? நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராவலிங் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் பிரேக் டவுன் ஆகிடுச்சா? அதனால் 3/5 ஆஃப் இட்ஸ் ஃபார்மல் ஸ்பீட் தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 50 km/h தான் அந்த வண்டின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் 3/5 தானா வெறும் 30 km/h தான் போகுது. அப்போ என்னோடய ஜேர்னியோட டைம் அதிகமாகுமா கம்மியாகுமா? இதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஸோ ஜேர்னியோட டைம் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? ஜேர்னியோட டைம் அதிகமாகுமா கம்மியாகுமா? ஃபாஸ்ட். ஸோ ஜேர்னி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஸ்லோவாக போக போகுது. அப்போ ஜேர்னியோட டைம் என்ன ஆக போகுது? கம்மியாக போதா அதிகமாக போதா? எஸ், சாந்தி கமல், சூப்பர். ஸோ என்னோடய டைம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன் சார் இன்க்ரீஸ்னால் வண்டியோட ஸ்பீடு குறைச்சிட்டான். நம்ம இங்கேருந்து ஊருக்கு போகும்போது என்ன நினைப்போம்? ஸோ ஏன்டா இவன் வந்து பொறுமையாக வண்டியை ஓட்டிகிட்ருக்கான், பொறுமையாக போனான்னா எனக்கு ஜேர்னியோட டைம் அதிகமாகிருமோ அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைப்போம். இது ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின். அதனால் எவ்வளோ டைம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இட் அரைவ்ஸ் த டெஸ்டினேஷன் 8 hours லேட் மக்களே. நார்மலாக வர வண்டி 8 மணி நேரம் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக வரான். இதெல்லாம் கடவுளுக்கே பொறுக்குமா? பொறுக்காது. ஸோ அப்போ நார்மலாக வர வண்டி 8 மணி நேரம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக வருது. ஸோ அப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 10 மணி நேரம் ஜேர்னியா? ஸோ இப்போ 10 + 8 hours விச் இஸ் ஈக்குவல் டு 18 மணி நேரம் ஆகுது மக்களே. ஓகேவா? 18 மணி நேரம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ இப்போ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு இருக்க வரைக்கும் எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? டன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வண்டி வருது, ஸ்பீடு கம்மியாயிருச்சு, அதனால் 8 மணி நேரம் அதிகமாகிருச்சு. நானாக இந்த 10 மணி நேரத்தை என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினில் இருக்கணும் அப்படிங்க புரிய வைக்கிறதுக்காக அசியூம் பண்ணுறேன். ஸோ 10 hours, 10 + 8 which is equal to 18 hours. Had the accident occurred 360 kilometers further. இப்போ பாருங்கள் மக்களே,
இந்த 18 ஹவர் நம்ம எதுலேருந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலே வண்டி பிரேக் டவுன் ஆன மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, வண்டி மதுரையிலே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போது பிரேக் டவுன் ஆனதால் இப்போ இந்த இடத்துல வண்டி எப்படி வந்தது, ஸ்லோவாக தானே வந்தது. இது ஃபஸ்ட்டு கேஸ். had the accident occurred 360 kilometer further அப்படின்னா ஆல்ரெடி ஆக்சிடெண்ட் ஆன மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம் இந்த சைடு வந்துட்டு நாகப்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா தான் அர்த்தம். ஸோ விச் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 360 கிலோமீட்டருக்கு அப்புறமா அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா இப்போ ஜேர்னியோட டைம் வந்து 18 மணி நேரத்தை விட கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? இப்போ இந்த ட்ரெயினோட ஜேர்னி டைம் பார்த்தீங்க அப்படின்னா 18 மணி நேரத்தை விட அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? யோசிச்சு சொல்லுங்கள். மதுரையில் ஆக்சிடெண்ட் ஆனதால் வண்டி ஸ்லோவாக வந்துச்சு. இதே நாகப்பட்டினத்தில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதாவது 360 கிலோமீட்டருக்கு அப்புறமா வேகமாக ஆக்சிடெண்ட் ஆயிருந்துச்சுன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மதுரை டு நாகப்பட்டினமில் ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதாவது நார்மல் ஸ்பீடில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் மக்களே. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்ட்டாக கொடுக்குறேன். ஸோ சாந்தி கமல் வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல், காயத்ரி வேறு லெவல். ஸோ கம்மியாயிரும். ஏன் கம்மியாகுது? இப்போ நான் அந்த 2 கேஸையும் கம்பேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸு என்ன கேஸு, மதுரையில் ஆக்சிடெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை டு கன்னியாகுமரி ரூட். ஓகேவா, மதுரை டு கன்னியாகுமரி ரூட். ஸோ செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினமில் ஆக்சிடெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டு கன்னியாகுமரி ரூட். ஸோ இப்போ நான் 2த்தையும் கம்பேர் பண்ணுற மக்களே. ஸோ இப்போ மதுரையில் ஆக்சிடெண்ட் ஆன ரூட்டையும் நாகப்பட்டினத்தில் ஆக்சிடெண்ட் ஆன ரூட்டையும் நான் இப்போ கம்பேர் பண்ணுறேன். நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு இப்போ வந்து மதுரையில் ஆக்சிடெண்ட்டு நாகப்பட்டினமில் ஆனதுனால எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. It would reach the destination 4 hours only late. அப்போ 4 மணி நேரம் தான் லேட்டாக இருக்குது. ஆல்ரெடி இருந்த லேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம், இப்போ 4 மணி நேரம் தான் லேட்டு. ஓகேவா, டன். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 லேட்டு மைனஸ் 4 லேட்டு, ஏன்னா சேம் யூனிட் தானே. அப்போ 4 ஹார்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த டைம் டிஃப்ரென்ஸ் எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் மக்களே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 150 கிலோமீட்டரில் மதுரையிலேருந்து அவன் நார்மலாக தான் 2 கேஸ்லையுமே வந்தாங்க. அங்கே எனக்கு எந்த டைம் டிஃப்ரென்ஸுமே என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்காது. ரிமைனிங் இந்த நாகப்பட்டினம் டு கன்னியாகுமரியில் அவன் ஆல்ரெடி வந்தாலும் பொறுமையாக தான் வந்திருப்பான். ஃபஸ்ட்டு வாட்டி மதுரையில் பிரேக் டவுன் ஆகி வந்தப்பவும் பொறுமையாக தான் வந்திருப்பான். நாகப்பட்டினமில் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறமும் கன்னியாகுமரி போகிற வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ்லேயும் எனக்கு எந்த ஒரு டைம் டிஃப்ரென்ஸுமே வராது மக்களே. கரெக்டாக எந்த ஒரு டைம் டிஃப்ரென்ஸுமே என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. இனிஷியலில் இருக்க அந்த 150ல் 2 கேஸ்லையுமே ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. பின்னாடி இருக்க அந்த நாகப்பட்டினம்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 2 கேஸ்லையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்துட்டாங்க. அப்போ எப்படி தான் சார் இந்த 4 ஹவர் டிலே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் என்னவாக இருக்கும்? ஸோ இந்த 4 ஹவர் டிலே எப்படி வந்துச்சு மக்களே? இது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த 4 ஹவர் டிலே எங்கே வந்துச்சுன்னு நீங்கள் தான் சொல்லணும். காயத்ரி, தேவயானி, சாந்தி கமல், பாலா, ஏஜே கவி. ஸோ அந்த 4 ஹவர் டிலே எங்கேருந்து வந்தது? சீக்கிரம் கண்டுபிடிங்க. from where that 4 hour delay came? Yes, காயத்ரி வேற லெவல். ஸோ அந்த மதுரையிலேருந்து நாகப்பட்டினம் வந்தது இல்லையா, அதாவது அந்த 360 கிலோமீட்டர் ஃபர்தராக ஆட் ஆச்சுல்ல மக்களே. ஸோ இதில் இருந்ததுனால தான் நமக்கு அந்த டிலே வந்தது. அதனால தான் ஃபர்தர்னு எங்கே வருதோ அஹெட்னு எங்கே வருதோ அதை வச்சு நீங்கள் கொஷினை வச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் டக்குன்னு வந்துடும். மதுரையிலேருந்து பிரேக் டவுன் வந்து நாகப்பட்டினம் வரைக்கும் வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது அந்த 360 கிலோமீட்டர் ஃபர்தரில் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ 360 கிலோமீட்டர் போகிற வண்டி டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ் யூஸ் பண்ணி ஸோ ஆக்சுவல் டைமை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஆக்சுவல் டைம் இருக்குது. ஸோ நம்ம அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாட் இஸ் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கல் அப்படிங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். காயத்ரி புரிஞ்சுதா இப்போது? ஸோ போன சமயம் ஏன் இப்படி எடுத்தோன்னு புரியுதா? ஸோ அந்த 60 கிலோமீட்டர்ஸில் ஆக்சிடெண்ட் ஆயிருந்தாலுமே
அந்த ஃபர்தராக இருக்க 24 கிலோமீட்டர்னால தான் எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 minutes டிஃப்ரென்ஸ் ஆனது வந்திருக்கும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் டேக்கிங் 24 ஹியர். ஸோ 24 அதோட பார்த்தீங்கன்னா இனிஷியல் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல். ஸோ ஆக்சுவல் டைமால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஸோ புரிஞ்சுதா சாந்தி, கமல் அண்ட் பாலா? ஸோ காயத்ரி வேறு லெவல். ஸோ புரிஞ்சுது, டன். ஸோ அப்போ இந்த கொஸ்டினை போடுங்க நார்மலாக. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இந்த எக்ஸாம்பிள் தானே கிடந்துச்சு. ஸோ 10 and 18 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைச்சிட்றேன். ஸோ மற்றது எல்லாமே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சுவல் சம் எப்படி போடணும்? ஸோ வாட் இஸ் த ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 5:3. ஸோ திஸ் இஸ் ஒரிஜினல், திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்டு. ஸோ அப்போ வாட் இஸ் த டைம் ரேஷியோ? 3:5. அப்போ டைம் டிஃப்ரென்சஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 hours. பட் நம்ம கொஸ்டின் ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? லேட்டு ரெண்டுமே. ஸோ ரெண்டுமே லேட்டுங்கிறதுனால ஸோ லேட் மைனஸ் லேட்டஸ் 4 hours. ஸோ அப்போ நமக்கு இது 4 hoursனு வேணும். ஸோ அப்போ இது 4 hour கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மல்டிப்ளைட் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இது நமக்கு 4 hour வேணும்னா மல்டிப்ளை பை 2. ஸோ அப்போ திஸ் டைம் இஸ் 6 hours, திஸ் டைம் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 hours. அப்போ ஒரிஜினலாக அந்த வண்டி 360 கிலோமீட்டர் போகிறதுக்காக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 hours எடுத்திருக்கு. விச் மீன்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கல் இஸ் 60 km/h. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிந்தது மக்களே. புரிஞ்சுதா? இவ்வளோ தான் மக்களே சம்மு. அந்த இடத்துல ஏன் நம்ம 360 கிலோமீட்டர் எடுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ ஒய் வி ஆர் டேக்கிங் தட் 360 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எந்த இடத்துலையுமே எனக்கு டிஃப்ரென்ஸ் ஏற்படல. அந்த ஃபர்தராக இருக்க ஒரு 360 கிலோமீட்டரில் மட்டும்தான் நமக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் ஆனது ஏற்பட்டுது. ஸோ வி ஆர் டேக்கிங் 360. அதில் எவ்வளோ ஆக்சுவல் டைம் போயிருக்கு, எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ்டு டைம் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரானது வந்துவிடும். புரிந்ததா? டன். இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? ஆனால் இந்த கொஸ்டினில் இன்னும் ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரெயின். ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ட்ரெயின் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு கேஸை மட்டும் எடுங்க. ஒரு ட்ரெயினானது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் ட்ராவல் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணணும். ஸோ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இதை 60 km/h என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரம் த கொஸ்டின். ஓகேவா? ஸோ நம்ம சால்வ் பண்ணதை வச்சு 50 km/h ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டோம். நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரேஷியோ இருக்குது. ஸோ அப்போ வாட் இஸ் த டைம் ரேஷியோ? ஸோ த டைம் ரேஷியோ இஸ் 3:5. ரைட்டா? ஸோ இதே டைம் ரேஷியோ தான் இங்கேயும் வரப்போகுது 3:5. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 hours. பட் ஒரிஜினல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 hours. ஏன்னா நமக்கு 3லேருந்து 5 வந்ததுனால நமக்கு டெஸ்டினேஷன் 8 hours லேட் தான். ஸோ நமக்கு 8 hours வேணும். ஸோ அப்போ இன்ட்டு 4 போட்டிங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக ட்ரெயின் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்குன்னா 12 hours இனிஷியல் டைமிங். ஸோ 20 hours பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருந்த டைமிங். ஸோ அப்போ இந்த 12 hours வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் டைமிங்காக. ஸோ அப்போ ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் த வண்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ 60 × 12 is 720. ஸோ 720 + ஒரு 150 ஈக்குவல் டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் 870 as your answer. ஓகேவா? புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? ஸோ ஏன் நம்ம வந்து அந்த ஃபர்தராக எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் என்ன பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. ஸோ இந்த சம்மை நீங்கள் போடணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஃபர்தர் ஆர் அஹெட் இதை வந்து மேலே போட்டுருங்க, டிவைடட் பை ஆக்சுவல் டைமை கண்டுபிடிங்க. அவ்வளோதான் மக்களே. ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் ஈக்குவல் டு ஃபர்தர் பை அஹெட், ஃபர்தர் ஆர் அஹெட் டிவைடட் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டைம். கிளியர்? ஸோ சாந்தி கமல் வேறு லெவல், காயத்ரி வேறு லெவல், ஸோ தேவயானி வேறு லெவல். ஸோ நீங்கள் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இவ்வளோ கிளியர் கட்டாக எதுவுமே நீங்கள் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபர்தரை மட்டும் எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ரேஷியோ கம்ப்ளீட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த 2 சம்மே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம்மு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம் கொடுத்து எடுத்தேன். ஸோ இதுக்கப்புறம் இருக்க சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
கொஞ்சம் கிளியர் கட்டான சம்ஸாக இருக்கும். ஸோ நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். ஸோ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஸோ என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, ஸோ சேம் டைரக்ஷனா ஆப்போசிட் டைரக்ஷனா, டிஸ்டன்ஸ் இருக்கா டிஸ்டன்ஸ் இல்லையா, ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதும். ஸோ 2 trains are moving in the same direction. ஸோ அப்போ சேம் டைரக்ஷன்னா என்ன அர்த்தம், ஸோ சேம் டைரக்ஷன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். அவ்வளோதான். at the speed of 36 km per hour and 48 km per hour. The time taken by the faster train to cross a man sitting in the slower train is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 seconds. ஓகேவா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபாஸ்டர் ட்ரெயினோட லென்த்தை எடுத்துக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் எடுத்துக்கணும். அதே ஸ்லோவர் ட்ரெயினோட லென்த்தை எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்லோவர் ட்ரெயினில் இருக்க மேனை பற்றி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ பவன் சூப்பர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் யாராவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்னோட பேரலாக என்ன பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வரப்போ செக் பண்ணலாம். ஓகே, வாட் வில் பி த லென்த் ஆஃப் த ஃபாஸ்டர் ட்ரெயின் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்போவுமே என்ன எடுப்போம், ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா, டிஸ்டன்ஸ் டிவைட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ அப்போ டைம் என்ன கொடுத்துறாங்க, ஸோ விச் இஸ் கிவன் அஸ் 33 seconds. இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஃபாஸ்டர் ட்ரெயின் ஒன்லி. ஸோ லென்த் ஆஃப் ஃபாஸ்டர் ட்ரெயின். இப்போ இந்த சம்மில் நம்ம ட்ரெயினை எடுத்தாலுமே ஏன் ஸ்லோவர் ட்ரெயினோட லென்த்தை எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேனை மாற்றி போகிறதுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ மேனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரெயினோட லென்த்தை எடுக்கக்கூடாது. ஸோ லென்த் ஆஃப் த ஃபாஸ்டர் ட்ரெயின் டிவைடட் பை இப்போ மேனுக்கு ஸ்பீட் இருக்கா இல்லையா, ஸோ மேன் எதில் இருக்கார், ஸோ ஸ்லோவர் ட்ரெயினில் இருக்கார். அப்போ ஸ்லோவர் ட்ரெயினுக்கு ஒரு ஸ்பீட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனோட ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோவர் ட்ரெயினோட ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 36ன்னு எடுத்துக்கணும் மக்களே. அவ்வளோதான். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு சேம் டைரக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன் விச் இஸ் இன் சேம் டைரக்ஷன். ஸோ அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 48 minus 36 which is equal to 12 km/h. அவ்வளோதான். ஓகேவா, சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வருது. ஸோ காயத்ரி அண்ட் மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ 110 meters ஆன்சர் வருதான்னு பார்க்கலாமா. ஸோ அப்போ 12 km/h. இப்போ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும் மக்களே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 33 seconds இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூனிட் பார்த்தீங்கன்னா km/h இருக்குது. அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு 5/80 இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக மீட்டர்ஸில் கிடச்சிரும். ஏன்னா இதை நம்ம மீட்டர் பர் செகண்டில் மாற்றியாச்சு. திஸ் இஸ் ஆல்ரெடி இன் செகண்ட்ஸ். ஸோ வில் கெட் த ஆன்சர் இன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ். ஸோ அப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸோ 33 × 12 × 5 divided by 18. So this is 2 times. So this is 3 times. So solve பண்ணி அப்படின்னா this is 11 times. So அப்போ 11 × 10 which is equal to 110 meters. அவ்வளோதான். ஸோ காயத்ரி அண்ட் மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ மற்ற யாருக்குமே ஆன்சர் வரலையாப்பா கம். ஸோ என்னோட வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுங்கள். ஸோ யார் வந்து மாசாக போடுறா எப்படி போடுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஓகேவா, டன். ஸோ 2-3 பேர் ஆன்சர் போடுறாங்க இல்லையா. ஸோ உங்களாலேயும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரை போட முடியும். ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எஃபோர்ட்டை போடணும். ஸோ பென் அண்ட் பேப்பரை ரெடியாக கையில் வச்சுருங்க. ஸோ என்னால் பென் அண்ட் பேப்பரில் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மைண்ட்லேயே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ தேவயானி சூப்பர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 110. ஸோ மூவிங் ஆன் டு த செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் யாருனாலையாச்சும் சால்வ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா சால்வ் பண்ணுங்கள். ஸோ டிரைவ் ஆஃப் எ கார் சீஸ் எ காட் 40 meters ahead of him மூவிங் இன் த சேம் டைரக்ஷன். அப்போ என்ன வண்டி இருக்குது, ஸோ ஒரு கார் இருக்குது. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட் இருக்குது. ஸோ கார் ஒரு வெஹிக்கிள், கார்ட் ஒரு வெஹிக்கிள். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அப்போ 2 பொருள் எப்போ வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடை போடணும். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடை வி ஹாவ் டு கன்சிடர். இன் விச் டைரக்ஷன் இட் இஸ் இன் த சேம் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது சேம் டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஹிண்ட்ஸை வச்சு தான் மக்களே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் மூவ் பண்ணணும். ஓகேவா, விச் இஸ் இன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 33 போடுறீங்களா. ஸோ போன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 110 வந்துருச்சு. டன். in the same direction after 20 seconds. இப்போ பாருங்கள் அப்படின்னா 20 seconds ஆயிடுச்சு. the cart was 60 meters behind him. if the speed of the car was 45 km/h, what was the speed of the cart? ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுட்டு போடுற மாதிரியான ஒரு சம் மக்களே. ஓகேவா, கொஞ்சம் புரிஞ்சுட்டு போடுற மாதிரியான ஒரு சம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a driver of a car sees
ஏ கார்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட். கார்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி மக்களே. ஸோ இந்த தள்ளுவண்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. அஹெட் ஆஃப் ஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இருக்குது. அப்போ கார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது. ஸோ கார்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் போகுது. ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸு? ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 மீட்டர் இனிஷியலாக. ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார். டன். ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார். இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரும் மூவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. ஸோ அப்போ இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆயிடுச்சு, இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆயிடுச்சு. இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 20 seconds த கார்ட் வாஸ் 60 meters பிஹைண்ட் ஹிம். அப்போ பிஹைண்ட் ஹிம்னா என்ன அர்த்தம்? ஸோ கார்ட் பின்னாடி போயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ கார் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்திருக்கு. ஸோ அப்போ கார்ட் இங்கே இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஸோ கார் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுச்சு காரு. ஸோ இப்போது 60 meters பிஹைண்ட் ஹிம். ஓகேவா? அப்போது எவ்வளோ தூரம் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்களேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த கார்ட்டை பிடிக்கணும் அப்படின்னா 40 மீட்டர் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ராவல் ஆகிருக்கும். ஓகேவா? 40 மீட்டர் ட்ராவல் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு அந்த கார்ட்டும் ஒரே இடத்துக்கு வந்திருக்கும். இப்போது இன்னும் ஒரு 60 மீட்டர் என்ன ஆயிருக்குன்னா முன்னாடி போயிருக்கா. அப்போ 40 + 50 which is equal to அந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்டர் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ராவல் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ 100 மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் என்ன ஆயிருக்கு? கார்ட்டை விட அதிகமாக ட்ராவல் ஆகிருக்கு. விச் இஸ் கால்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். ரிலேட்டிவ் ஸ்பீடில் எப்போவுமே நம்ம என்ன தான் பார்ப்போம் அப்படின்னா அந்த கார்ட் எவ்வளோ அதிகமாக ட்ராவல் ஆகிருக்குங்கிறது மட்டும் தானே பார்ப்போம். கார்ட் ஓடிட்டு இருந்த தூரத்தை விட அதிகமான 100 மீட்டர் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ அப்போ த டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் 40 meters ப்ளஸ் ஒரு 60 meters which is equal to 100 meters. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 40, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 meters. ஸோ அப்போ which is equal to 100 meters. ஸோ அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோ? 20 seconds. இந்த ஆக்ஷன் எல்லாமே 20 secondsல தான் நடக்குது. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். கரெக்டாக? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ அப்போ டைம் இஸ் எவ்வளோ? 20 seconds இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 100 meters டிவைடட் பை வாட் இஸ் த ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு நீங்கள் இங்கேயே சால்வ் பண்ணாலும் ஓகே, ஆர்எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக போட்டாலுமே ஓகே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த கார் கொடுத்துறாங்க. ஸோ காரோட ஸ்பீட் அதிகமாக இருக்குமா கார்ட்டோட ஸ்பீட் அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரோட ஸ்பீட் தான் அதிகமாக இருக்கும். ஸ்பீட் அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு அடிக்க முடியும். ஸோ மனோஸ்ரீ அண்ட் காயு வேறு லெவல். ஸோ ஆன்சர் 27 செக் பண்ணுவோமா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 km/h மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 45 km/h மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது என்னென்னா 100 மீட்டர் டிவைடட் பை 20 seconds. ஸோ இந்த யூனிட் எல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு 5 meter/second விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே பாருங்கள் மக்களே, நான் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா km/h எடுத்திருக்கேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5 meter/second எடுத்திருக்கேன். அப்போ 5 meter/second ஈக்குவல் டு எவ்வளோ km/h? 5 meter/second ஈக்குவல் டு எவ்வளோ km/h? 18 km/h. ஸோ 5 meter/second இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 km/h. அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் எக்ஸோட வேல்யூ இஸ் 27 km/h. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ மனோஸ்ரீ அண்ட் காயு வேறு லெவல். ஸோ இந்த கொஸ்டினுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 km/h தான். ஸோ கொஸ்டினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீட் இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 100 வருஷம் என்னோடய கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலும் அந்த ஃபார்முலா மாறாது. ஸோ அதை கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் மட்டும்தான் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடில் நான் 2 km/h எடுக்கிறேன். ஸோ அதை நான் ஃபைனலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறேன். ஓகேவா? டன். இதுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சுது அப்படின்னா ஒரு எஸ் போடுங்க. ஸோ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு என்ன ஆகிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிடலாம். கொஸ்டின் பார்க்க உண்மையாகவே பயங்கர காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். பட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாங்க, எவ்வளோ டைம் எடுத்துட்டாங்க அது இருக்குது. அதை அடித்தா நமக்கு ஸ்பீட் தெரிஞ்சிடும். ஸோ ஆனால் அது ரிலேட்டிவ் ஸ்பீட். அப்போ கழிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துவிடும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் 2 stations ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 kilometers apart from each other. ஸோ ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 kilometer தள்ளி இருக்குது. எ ட்ரெயின் லீவ்ஸ் ஃப்ரம் ஆர் டு எஸ். ஸோ அப்போ
இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஆர், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ அப்போ ஆர்லேருந்து எஸ்ஸுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது சைமல்டேனியஸ்லி. அப்போ நம்ம சைமல்டேனியஸ்லாம் என்ன பண்ணலாம்? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்ளை பண்ணிக்கலாம், தெரியும்ல. ஸோ நம்ம எப்பப்போலாம் சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகுதோ அப்போ மட்டும்தான் ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்ளை பண்ண முடியும். அனதர் ட்ரெயின் லீவ்ஸ் ஃப்ரம் எஸ் டு ஆர். அப்போ எஸ்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆருக்கு வருது. போத் ட்ரெயின் மீட் ஆஃப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 hours. ஓகேவா? போத் ட்ரெயின் மீட் ஆஃப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 hours. If the speed of the first train is 4 km more than the speed of the second train, then what is the speed of the slower train? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொஸ்டினுக்கும் இப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கும் சம்மந்தமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ எதுக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எதுக்கு சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறதுக்காக ஒரு ரீசன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வாட் இஸ் த ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமா. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட்னாலும் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தான். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 400 கிலோமீட்டர் டிவைடட் பை டைம் எவ்வளோ? 10 ஹார்ஸ்னு கொஸ்டினில் கொடுத்துறாங்க. இஸ் ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர் பர் ஹார். இப்போ இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன அர்த்தம்? ஸோ 2 பேர் இருக்காங்களா, ஸோ ஏ அண்ட் பின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏ அண்ட் பியோட அடிஷன். ஒய்? பிகாஸ் டுவர்ட்ஸ் வராங்க. ஓகேவா? அப்போ ஏ அண்ட் பியோட ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் பர் ஹார். இப்போ எனக்கு ஏ எவ்வளோ பி எவ்வளோன்னு தனியாக கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டு ஸோ ஏ எவ்வளோ பி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ ஏ எவ்வளோ பி எவ்வளோன்னு என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு 2 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா ஐ ஷுட் டெஃபினெட்லி ஹாவ் 2 வேரியபிள். ஸோ எனக்கு 2 வேரியபிள் இருக்கணும். ஸோ அந்த 2 வேரியபிள் இல்லை, ஆனால் எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வேரியபிள் தேவை. அப்படிங்கிறதுனால தான் வாலண்டியராக கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ ஈக்குவேஷன். ஸோ என்ன ஈக்குவேஷனு? ஸோ பெரிய ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிலோமீட்டர் அதிகம். ஸோ அப்போ ஏ மைனஸ் பி இஸ் 4 கிலோமீட்டர் பர் ஹார். அவ்வளோதான் மக்களே. புரிஞ்சுதா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னு? ஸோ இந்த மாதிரி ஆப்டிடியூடில் நிறைய இடத்துல கொடுப்பாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்னோட நிறைய அதிகம் அப்படின்னு. அந்த மாதிரி கேசஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூவோட சம் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த சம்மை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு சின்ன வேல்யூ கேட்டாங்கன்னா டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை 2. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஸோ 36. அதில் ஹாஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ ஏ ப்ளஸ் பி அண்ட் ஏ மைனஸ் பி நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஸோ ஏ கேட்டாங்கன்னா அடிஷன் டிவைடட் பை 2 which is equal to 22. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 44 டிவைடட் பை 2 which is equal to 22. ஸோ ஸ்லோவர் கேட்டாங்க அப்படின்னா ஸோ டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை 2 which is equal to 18. ஸோ 18 is the perfect answer for this question. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் அப்படியே பாருங்கள், நம்ம எப்போவுமே ஃபாஸ்ட்டாக தான் கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழகிருப்போம். டக்குன்னு அப்படியே ஆப்ஷனில் ஸ்லோவர் கேட்டுருவாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எந்தெந்த கேசஸ்லாம் இந்த மாதிரி ஏ ப்ளஸ் பி வருதோ ஸோ அந்த இடத்துலலாம் ஒரு இடத்துல ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஏ கேட்குறாங்களா பி கேட்குறாங்களா அப்படிங்கிறத ஒரு 2 செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிவிட்டு ஆப்ஷனை போடுங்க. ஸோ இவ்வளோ பெரிய சம்மை போட்டுமே நமக்கு கடைசியில் ஸோ ஆப்ஷன் ட்ரிக்கியாக வச்சதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிடுறோம். ஸோ மனோஸ்ரீ, காயு அண்ட் தேவயானி வேறு லெவல். ஸோ 18 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான பர்ஃபெக்டான ஆன்சர். ஸோ அதே கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா இதுவும் மக்களே. ஸோ ஸ்டேஷன் எம் அண்ட் என் ஆர் 276 km apart. At exact times, a train starts from M. Another train starts from M towards N and M respectively. இப்படி கொடுத்தா ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அங்கே போகுது. ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து இங்கே வருது. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், போன டைம் மாதிரி நம்ம டயக்ராம்லாம் போட தேவையில்ல. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷனா. ஸோ அப்போ நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் டேரக்ட்லி 276 divided by 12 is equal to 23 km per hour, which is என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ ஏ ப்ளஸ் பி. ஸோ அகைன் ஏ மைனஸ் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, which is equal to 14 km per hour. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க, ஸ்பீட் ஆஃப் த ஸ்லோவர். ஸோ அப்போ ஸ்லோவர் எவ்வளோ, டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை 2. ஸோ அப்போ 9 km per hour divided by 2 which is equal to 4.5 km per hour. புரிஞ்சுதா? ஸோ அப்போ போன சம் போடும்போது நம்ம எவ்வளோ டைம் ஆச்சோ அதில் ஒரு 20 seconds தான் பார்த்தீங்கன்னா இந்த சம் போகிறதுக்கே ஆச்சு. ஸோ அப்போ நம்ம எப்படி அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான்.
ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் எக்ஸாமில் பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ நமக்கு 14ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ தட் இஸ் என்டையர்லி டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ நமக்கு எது சம்மந்தம்? 276 and 12. நமக்கு தேவை km/h. ஸோ ஜஸ்ட் டிவைட் இட் டேரக்ட்லி. ஸோ அடிஷன் கொடுத்துருக்கான், டிஃப்ரென்ஸும் கொடுத்துருக்கான். அப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் B. ஸோ அப்போ A is equal to nothing but ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 37ல் பாதி, which is equal to 18.5. ஸோ B is equal to டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 9/2, which is equal to 4.5. That's it. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு சம்மை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ காயத்ரி அண்ட் தேவயானி வேறு லெவல். ஸோ மனோஸ்ரீ, இந்த சம்முக்கு ஆன்சர் உங்களால் போட முடியலையா? ஸோ போன சம்மே போட்டிங்க அப்படின்னா இந்த சம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 90% என்ன பண்ண வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன்ஸுக்கு போக வேணாம். ஸோ ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக ரேஷியோஸோ சால்விங்கோ ஏதோ பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லெட்ஸ் ட்ரை. ஓகேவா? டன். ஏ ட்ரெயின் ட்ராவலிங் அட் 70 km/h. ஒரே ஒரு ட்ரெயின் தான் கொடுத்துருக்கான். அப்போ ஏ ட்ரெயின் 70 km/h crosses another train traveling in the same direction. ஸோ அப்போ என்ன டேரக்ஷன்? சேம் டேரக்ஷன். ஸோ கொடுத்துட்டாங்க in 25 seconds. வாட் இஸ் த கம்பைன்ட் லென்த் ஆஃப் போத் த ட்ரெயின்ஸ்? அப்போது டைம் இஸ் ஈக்குவல் டு ஸோ ட்ரெயின் 1 + ட்ரெயின் 2 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடா? ஏன்னா 2 மூவிங் ட்ரெயின்ஸ் ஆர் தேர். ஸோ 2 மூவிங் ட்ரெயின் இருந்தால் என்ன பண்ணும்? இப்போ 2 மூவிங் ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னா 2தோட ட்ரெயினோட லென்த்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல T1 T2 போகிறதுக்கு பதிலாக ஸோ பெட்டர் L1 and L2 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லென்த் ஆஃப் ஃபஸ்ட் ட்ரெயின் டிவைடட் பை லென்த் ஆஃப் செகண்ட் ட்ரெயின். இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அப்போ டைம் கொடுத்துருக்காங்களா? ஸோ டைம் ஹஸ் கிவன் 25 seconds into which is equal to L1 + L2 into relative speed. இப்போ நம்ம செகண்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம மீட்டர் ஷுட் பி இன் ரிலேட்டிவ் ஸ்பீட் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர்/செகண்டில் இருக்கணும். ஸோ யூனிட்ஸ் எப்போவுமே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகணும். ஸோ 250 ஆன்சர் வருதா? மாஸ் காட்டுறீங்களா எல்லாருமே? ஸோ அப்போ எனக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ரிலேட்டிவ் ஸ்பீட்லாம் தனியாகவே கண்டுபிடிக்கலாம் மக்களே. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 km/h minus 34 km/h which is equal to 36 km/h. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரைஸே பண்ணி வச்சுக்கலாம். 36 km/h ஒன்றுமே இல்லை, 10 m/s. ஓகேவா? 10 m/s. ஸோ அப்போ 25 into 10 is equal to L1 + L2 which gives எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250. ஸோ 250 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ காயத்ரி, மனோஸ்ரீ அண்ட் தேவயானி வேறு லெவல். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு? ஸோ இதே ஃபார்முலாவில் இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும், ரிலேட்டிவ் ஸ்பீடில் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா சம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி. ஓகேவா? பார்த்துட்டு இருக்க உங்களாலையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, 2 trains of length 1440 and 480 meters are running on parallel lines in the same direction at the speed of 120 km/h and 48 km/h. How much time will they pass each other? அப்போ T is equal to என்ன வரும்? ஸோ length 1 + length 2 divided by relative speed. ஏன் 2 ட்ரெயின்? ஸோ 2 ட்ரெயினுமே ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன டேரக்ஷன்? சேம் டேரக்ஷன். ஸோ அப்போ வாட் இஸ் த லென்த்? ஸோ 1440 + 480 divided by ரிலேட்டிவ் ஸ்பீட் தானே நமக்கு தேவை. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் எதில் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 120 minus 48. ஏன்னா சேம் டேரக்ஷன் கொடுத்துறாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 72 km/h. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று நீங்கள் 5/18 போட்டு m/s மாற்றினாலும் ஓகே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 20 m/s. அதில் 36க்கு 10னா 72க்கு எவ்வளோ? 20யா? ஸோ டேரெக்டாக நீங்கள் 20 அடித்தாலுமே ஓகே தான். இந்த யூனிட்ஸ் மட்டும் எப்போவுமே மாறக்கூடாது. மேலே மீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் m/s யூஸ் பண்ணணும். மேலே கிலோமீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் km/h யூ ஹாவ் டு யூஸ். ஓகே, ஸோ அப்புறம் 20 அடிங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக அடிச்சிங்கன்னா இது 20 72. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 24. ஸோ இஃப் யூ ஆட் திஸ் அப்படின்னா வில் கெட் 96 km/s. ஸோ யூனிட் என்னவோ மாறாது கொஸ்டினில். ஸோ அந்த யூனிட்டை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ காயு வேறு லெவல். ஸோ 96 தான் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஆன்சர். ஸோ வேறு லெவல் பண்ணுறீங்க இன்றைக்கி. ஸோ மற்றவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயராக இருக்கீங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் வச்சு சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க சால்வ் பண்ணும்போது பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் மக்களே. நானே அதை நிறைய வாட்டி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ என் கூடவே ஒருத்தன் சால்வ் பண்ணிருப்பான், ஓகே சூப்பர் நல்லா போடுறானே அப்படின்னு இருக்கும். அதே நம்ம போடுறப்ப தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இங்கே இப்படி எடுக்கிறோம், ஏன் இது இப்படி இருக்குது, ஏன் நமக்கு டக்குன்னு ஆன்சர் வரல,
ஏன் இந்த ஆள் இதை எப்படி எடுத்தான்? ஸோ அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வரும். ஸோ அப்போ எப்போவுமே பார்க்குறத விட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம் எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? ஸோ ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆஃப் லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 meters இஸ் ரன்னிங் அட் ஸ்பீட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 km/h. இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்னு ஒரே ஒரு ட்ரெயினை பற்றி மட்டும்தான் பேசுகிறான். அதோட லென்த்தை கொடுத்துட்டான், அதோட ரன்னிங் ஸ்பீடை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அனதர் ட்ரெயின் ஆஃப் லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 148 meters இஸ் ஸ்டாண்டிங் அட் த ஸ்டேஷன். இப்போ தான் மக்களே நமக்கு ஒரு பிரச்சனை. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ட்ரெயின் எல்லாமே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆச்சு. ஸோ நமக்கு மூவ் ஆனப்போ தான் நமக்கு என்ன கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷனு, அப்படி இல்லை அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ இந்த ட்ரெயின் மூவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கான விடையும் கொஸ்டினே கொடுத்துருப்பான். இஸ் ஸ்டாண்டிங். ஸ்டாண்டிங்னா என்ன அர்த்தம்னா அந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா நிற்குது. ஸோ அப்போ நிற்கிறப்போ அந்த ட்ரெயினுக்கு என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வராது. ஸ்பீடிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ இதுதான் இந்த சம்மில் சொல்ல வராங்க. அப்போது அந்த ட்ரெயின் நிற்கலை அப்படின்னா அதுக்கு ஸ்பீடு இல்லை. அப்போ ஸ்பீடு இல்லைன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். டன். புரிஞ்சுதா? கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அப்போ இந்த சம்மில் இதுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடில் மொத்தமாக என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீட் அப்படியே வந்துடும். இன் வாட் டைம் வில் த ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் கிராஸ் த அதர் டைம்? டைம் கேட்குறானா? ஸோ டைம் ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? ஸோ லென்த் ஆஃப் ஃபஸ்ட் ட்ரெயின் டிவைட் பை லென்த் ஆஃப் செகண்ட் ட்ரெயின். ஏன்னா ட்ரெயினுக்கு லென்த் இருக்குது, பட் ஸ்பீட் தான் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கே கூட நீங்கள் ரிலேட்டிவ் ஸ்பீட் போட்டாலும் எந்த தப்பும் கிடையாது. ரிலேட்டிவ் ஸ்பீடில் செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 0 பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். ஓகேவா? டன். ஸோ அப்போ L1 + L2 எவ்வளோ? 108 + 148 டிவைடட் பை 128 km/h -0 போட்டாலும் ஓகே, அரல்ஸ் நீங்கள் அதை போடலனாலும் ஓகே. இன்ட்டு ஸோ km/hல இருக்குது, யூனிட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 5/18. டன்னா மக்களே? ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 256 டிவைடட் பை 128 இன்ட்டு 18/5. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 2 = 36/5. ஸோ இஃப் யூ சால்வ் இட் அப்படின்னா உங்களுக்கு 7.2 seconds. ஸோ காயத்ரி வேறு லெவல், ஸோ பாலா வேறு லெவல், ஸோ தேவயானி சூப்பர், ஸோ மனோஸ்ரீ சூப்பர். ஸோ பாலா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த ஃபியர் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்கா? ஸோ உங்களால் நீங்கள் வீக்னு ஃபீல் பண்ண டாபிக் கொஞ்சம் ஈஸியான மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்போவுமே ஒரு டாப்பிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பேசிக்லேருந்து படிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம 100 வருஷம் ஆனாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டோம். எஸ். ஸோ மனோஸ்ரீ வேறு லெவல், ஸோ தேவயானி வேறு லெவல், சூப்பர். ஸோ 7.2 தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சுதா எப்படி போடணுன்னு? ஸோ இப்போ இதில் சின்ன ட்விஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பர்ஸ்பெக்டிவில் ட்விஸ்ட்டு. ட்ரெயின் கொடுத்துட்டு ஸ்டாண்டிங்னு கொடுத்தானா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கதி கலங்கிடுவான். ஸோ அவனுக்கு எடுக்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எடுத்தோம்லாம் யோசிச்சிருப்பான். ஆனால் அவருக்கு தெரியாது. ஸோ நம்மலாம் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவல்னு. ஓகேவா? டன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் இந்த ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது மக்களே. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலாவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா P அப்படின்னு ஒரு வண்டி இந்த சைடு போயின்னு இருக்குது, Q அப்படின்னு இந்த சைடு போயின்னு இருக்குது. இப்போ சென்டரில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிட்டாங்க. ஸோ மீட் பண்ணதுக்கப்புறமா Qவும் Pயும் இப்படி வந்துடுவாங்களா? மீட் பண்ணதுக்கப்புறமா Q இங்கே போகிறதுக்கான டைமையும் P இங்கே போகிறதுக்கான டைமையும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்படி கொடுத்தாங்கன்னா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் P டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் Q is equal to root of time taken by Q divided by time taken by P. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஆஃப்டர் கிராசிங் ஈச் அதர். ஸோ ஆஃப்டர் கிராசிங், ஆஃப்டர் மீட்டிங் ஆர் ஆஃப்டர் கிராசிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ ஸ்பீடை வந்து நார்மலில் எழுதிக்கணும். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டைமை பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸில் போட்டணும். ஓகேவா? புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ அந்த சம் தான் இது. ஸோ 2 ஸ்டேஷன்ஸ்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PQ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க SNT டுவர்ட்ஸ் ஈச் அதர். ட்ரெயின் P takes 4 hours and 48 minutes and train Q takes 3 hours and 20 minutes to reach and T&S after they meet. சொன்னா ஆஃப்டர் தே மீட் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம்?
டேரெக்டாக இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கணும். இஃப் த ஸ்பீட் ஆஃப் பி இஸ் 45, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் கியூ? இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே போடுங்க. ஸ்பீட் ஆஃப் பி என்ன பண்ணுறாங்க, 45ன்னு கொடுத்துறாங்க. நமக்கு என்ன பண்ணுறாங்க, கியூவை தான் கேட்குறாங்க. ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டைம் டேக்கன் பை பி என்னப்பா. ஸோ பி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே போடணும். ஸோ கியூ மேலே. ஸோ கியூ எவ்வளோ? ஸோ 3 hours 20 minutes. ஸோ அப்போ 3 hours ப்ளஸ் 20 minutes ஹவராக மாற்றுங்க. ஸோ 20/60. 4 hours ப்ளஸ் 48 minutes ஹவராக மாற்றுங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 45 divided by Q equal to root of 3 plus 1/3 hours divided by 4 plus 4/5 hours. So if you cross multiply அப்படின்னா this is 10/3 divided by என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 divided by 5. So if you solve this அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். இட்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 50 divided by 72. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூட் ஆஃப் 25 divided by 36. ஓகேவா? ஸோ அப்போ ஈக்குவேஷனில் இதை சால்வ் பண்ணியாச்சு. சார் அது ஆன்சர் போட்டிங்களா இந்த கொஸ்டினுக்கு? யாருமே போடலையா? ஸோ 45 divided by Q is equal to ரூட் எடுத்திங்கன்னா 5/6. ஸோ which is equal to Q implies 5 into 9. ஸோ 6 into 9 which is equal to 54. So 54 is the perfect answer for this particular question. So தேவையானி வேறு லெவல். ஸோ பாலா சூப்பர். 54 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அரித்மெட்டிக் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 3 ஃபார்முலாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு மொத்தத்துக்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அட்வான்ஸ்லேயுமே ரொம்ப கம்மியான ஃபார்முலாஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ தேவையானி சூப்பர், பாலா சூப்பர், மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ மற்றவங்க யாருக்குமே ஆன்சர் வரலையா? டன். ஓகே, ஷால் வி மூவ் நெக்ஸ்ட். ஸோ டைரக்ட் ஃபார்முலா இன்வெர்ஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ இன்வெர்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துவிடும். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். எ ட்ரெயின் 252 meter லாங் இஸ் ரன்னிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் 125 km/h. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, ட்ரெயினோட லென்த்து கொடுத்துறான். ஸோ ட்ரெயினோட ஸ்பீட் கொடுத்துறான். ஸோ லென்த்தும் கொடுத்துறாங்க, ஸ்பீடும் கொடுத்துறாங்க. வாட் இஸ் த டைம் இன் செகண்ட்ஸ் இட் வில் பாஸ் எ மேன்? அப்போ மேனை பாஸ் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ மேனை பாஸ் பண்ணுறதுக்கு கேட்டாங்கன்னா நம்ம என்ன கேட்கணும் கேள்விகளை? அவன் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறானா, இல்லை மூவ் பண்ணுறானா, அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ட்ரெயினில் இருக்கானா. இந்த 3 கேசஸ் தான் மக்களே மொத்தமாகவே. மனுஷனை வச்சு வந்தானா ஒன்று மனுஷன் ஸ்டாண்ட் ஆகிருப்பான், இல்லை மனுஷன் மூவ் ஆகிட்டு இருப்பான், இல்லை மனுஷன் ட்ரெயினில் இருப்பான். இதில் எந்த கேஸு? ஹூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த இன்ஜின் ரன்னிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 17 km/h இன் த சேம் டைரக்ஷன். அந்த பையன் தான் ரன் பண்ணுறான். அப்போ ஸ்டாண்டிங்கும் இல்லை, ட்ரெயினும் இல்லை. ஸோ அப்போ வெறும் மூமெண்ட் மட்டும்தான் இந்த கொஸ்டினில். ஓகேவா? அது உங்களுக்கு பின்னாடி பார்க்குறப்ப யூஸ் ஆகும். ஸோ ஸ்டாண்டிங்கும் இல்லை, ட்ரெயினும் இல்லை, ஸோ மூமெண்ட் மட்டும்தான் இந்த கொஸ்டினில். ஸோ அப்போ என்ன பண்ணணும், சேம் டைரக்ஷன் கொடுத்துட்டான். சிம்பிள், சேம் டைரக்ஷன். ஸோ அப்போது என்ன கேட்குறாங்க கொஸ்டினில்? என்ன கேட்டாலும் சரி நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஸ்பீட்னா என்ன பண்ணும், ரிலேட்டிவ் ஸ்பீட். அப்போ டைம் என்ன கொடுத்துறாங்க? ஸோ டைம் தான் நம்ம கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது கேள்வி? வாட் இஸ் த டைம் இன் செகண்ட்ஸ்? அப்போ டைமை கண்டுபிடிப்போம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 252 meters. ஸோ 252. ஏன் சார் மேனை ஆட் பண்ண மாட்டேங்கன்னா மேனுக்கு 0பா. ஓகேவா? மேனுக்கு 0. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் கேள்வி. ரிலேட்டிவ் ஸ்பீட் எவ்வளோ? ஸோ என்ன டைரக்ஷன்? சேம் டைரக்ஷன். அப்போ சேம் டைரக்ஷனுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு 125 km/h மைனஸ் 17 km/h. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 108. ஸோ 108 கிலோமீட்டர்னா நீங்கள் டேரெக்டாக 30னே அடிக்கலாம். ஆல்ஸ் யூ புட் 5/18 கூட வெல் அண்ட் குட். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 30 m/s. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 352 divided by 30. சாரி 252. ஸோ அப்போ 8.4. அதங்க அவ்வளோதான், சம் வந்துருச்சு. ஸோ மனோஸ்ரீ, காயு, ஸோ வேறு லெவல். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.4. ஓகேவா? 8.4 தான் இந்த கொஸ்டினுக்கான பர்ஃபெக்டான ஒரு ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஸோ சம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஸோ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஈஸி. ஸோ தேவையானி சூப்பர். ஸோ 8.4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். ஸோ புரிஞ்சுதா? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா எப்படி போடணுன்னு? ஸோ இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு இதெல்லாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா பிகினருங்கிறதுனால நான் உங்களுக்கு இப்படி சொல்லிருக்கேன். இப்போ நீங்கள் எக்ஸாமில் எப்படி போடணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸாமில் ரெட் கலரில் போடுறோம் பாருங்கள். ஸோ எக்ஸாமில் நமக்கு என்னப்பா கேட்குறான்? ஸோ டைம் கேட்குறான். ஸோ என்ன கொடுத்துருக்கான்? 252 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட் எவ்வளோ?
ஸோ சேம் டைரக்ஷனாக கழிச்சிடணும். ஸோ கழிச்சா 108 வருது. அப்படியே இன்ட்டு 5/18 போட்டிங்கன்னா இதை அடிச்சிங்கன்னா 6. ஸோ அப்போ டைம் ஈக்குவல் டு 252/30. ஸோ அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ ஒரே ஸ்டெப்பு தான். ஸோ ஆப்டிடியூடில் எனக்கு தெரிஞ்சு எந்த சம்முமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன் 3 லைன் தான் வரும். ஸோ எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஸோ அரித்மெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் சம்ஸ் இன் 2 or 3 லைன்ஸ் ஒன்லி. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 4 நம்பர் அடிக்கணும். ஸோ அதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆக போகுது? ஸோ 20 to 30 seconds. சார் சால்விங் வித் யூ ஈஸி. ஸோ இந்த சம் எல்லாமே உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸு. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமான கொஸ்டின்ஸும் கூட. ஸோ அந்த சமயம் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா உங்களால் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டாலுமே ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சூப்பர் தேவயானி. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். எ ட்ரெயின் ரன்னிங் at 26.5 km/h takes 18 seconds to cross a platform. Next, it takes 12 seconds to pass a man walking at 5 km/h in the opposite direction. What is the length of the platform? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின் மாதிரி தோணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக சம் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு கேஸ் தான் இருக்கும். பட் இந்த சம்மில் எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு 2 கேசஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன 2 கேசஸ்ஸு? ஒரு ட்ரெயின் கொடுத்துருக்கான், ரன்னிங் அட் 26.5, டேக்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 செகண்ட்ஸா டு பாஸ் ஏ பிளாட்ஃபார்ம். அப்போ பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கேஸில் லென்த் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? பிளாட்ஃபார்முக்கு லென்த் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ லென்த் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு வருமா? வராது. ஏன்னா ட்ரெயினோட ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம். ஸோ அப்போ டைம் ஈக்குவல் டு ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் டிவைடட் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஸோ ஸ்பீட் போட்டுக்கோங்க இங்கே, எஸ்டிக்கு பதிலாக டிஎஸ் பதிலாக ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் போட்டுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸ் பாருங்கள். It takes 12 seconds to pass a man. ஸோ அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 12 seconds கொடுத்துறாங்க. பாஸ் ஏ மேனா? ஸோ அப்போ வெறும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து மட்டும் இருக்குது. வாக்கிங் அட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 m/h in the opposite direction. ஸோ இந்த ஆப்போசிட் டைரக்ஷனாக என்ன வரும்? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ இந்த 2 கேசஸ்லேயும் ஸோ உங்களுக்கு என்ன இல்லையோ அதை எடுத்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து விடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேஸ் மட்டும் நான் எடுக்கிறேன் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் டைம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 seconds இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஓகேவா? வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியவில்லை. ஸோ அப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் டிவைடட் பை வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் விச் இஸ் ஈக்குவல் டு 26.5 km/h இருக்குது. ஐ எம் கன்வெர்ட்டிங் இன்ட்டு மீட்டர்/செகண்ட். ஸோ காயத்ரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் ஃபயரில் இருக்கீங்க. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 27.5 தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? டன். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 86.5 26.5 இன்ட்டு 5/18 இஸ் ஈக்குவல் டு லென்த்து 1 ப்ளஸ் பிளாட்ஃபார்மா. அப்போ இதை அடிச்சு விட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் இதில் பாதி. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? ஸோ 25 பேலன்ஸ் 2 132. ஸோ அப்போ 132.5. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ட்ரெயினோட லென்த்தும் பிளாட்ஃபார்மோட லென்த்தும் சேர்த்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132.5. இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ 2 பேர் இருக்காங்க. ஸோ மேன் அண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின். இட் டேக்ஸ் 12 seconds. அப்போ கொஸ்டினில் 12 seconds கொடுத்துறாங்க. ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் எவ்வளோ தெரியல. ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன டைரக்ஷனு? ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு 26.5 ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஆப்போசிட் டைரக்ஷனை ஆட் பண்ணுமா? விச் இஸ் ஈக்குவல் டு 31.5 விச் இஸ் ஈக்குவல் டு 31.5 இன்ட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/18. ஓகேவா? இன்ட்டு 5/18. ஸோ அப்போ லென்த் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 31.5 இன்ட்டு 5 டிவைடட் பை 18. ஸோ சால்வ் பண்ணுங்கள். டைம் எப்படி ஈக்குவேஷன் பண்ணுறீங்க சார்? டைம் ஈக்குவேஷன் தான் நான் எப்போவுமே எழுதுவேன். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு, அவ்வளோதான். ஸோ அது ஜென்ரல் ஈக்குவேஷன். எனக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் இது ஒன்று தான். ஸோ இதை வச்சு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே? ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் 2 times, திஸ் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 times. ஸோ if you solve this அப்படின்னா length 1 is equal to 2 into
அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 2 × 5 10 வந்துடுமா? ஸோ 10 இன்ட்டு இதை சால்வ் பண்ணி அப்படின்னா 10.5 இஸ் ஈக்குவல் டு 105. ஓகே. ஸோ லென்த் ஆஃப் என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அப்போ இதில் இதை எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆப்ஷன் பி 27.5 மீட்டர்ஸ். புரிஞ்சுதா? ஸோ சாந்தி கமல், இஸ் இட் கிளியர்? டைம் எப்படி ஈக்குவேட் பண்ணுறீங்கன்னா, நான் டைமை ஈக்குவேட் பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே எழுதுறேன். செகண்ட் கேஸில் அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே எழுதுறேன். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் டைம் 1, ஸோ திஸ் ஒன் இஸ் டைம் 2. ஓகேவா? டன். ஸோ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்மை தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஈக்குவேட்டிங். புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் 18 கொடுத்துருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் எனக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ ஐ எம் ஆடிங் பிளாட்ஃபார்ம் டிவைடட் பை ஜஸ்ட் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். செகண்ட் கேஸில் பிளாட்ஃபார்மில் மேன். ஸோ மேனுக்கு லென்த்து கிடையாது, பட் ரிலேட்டிவ் ஸ்பீட் இருக்குது. டன்னா? ஸோ நீங்கள் எந்த சமயத்தாலுமே நம்மளோட 5 கான்செப்ட்குள்ளே தான் வரும். தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ அந்த 5 கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறாது. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணோம்? 132.5 minus 105 is equal to பிளாட்ஃபார்மா. ஸோ இதை எத்தனை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பிளாட்ஃபார்ம் ஈக்குவல் டு 5 மைனஸ் ஆயிடுச்சுன்னா 27.5. ஸோ இந்த மெத்தடில் தானே போட்டிங்க எல்லாருமே. ஸோ மனோஸ்ரீ அண்ட் தேவயானி, காயத்ரி எல்லாருமே இந்த மெத்தட் தானே யூஸ் பண்ணீங்க. ஆல்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா? ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேசிக் மெத்தட்லேயே போங்க. ஸோ பேசிக் மெத்தடில் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில கேல்குலேஷன்ஸ், ஸோ அதை நீங்கள் நார்மலாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ப்ரோ சிஜிஎல் கட் ஆஃப் வீடியோவா? ஸோ சிஜிஎல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத லெவலில் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேட்டகரி. ஸோ ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 125 இருந்தது அப்படின்னா அதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அது கீழே இருக்குது அப்படின்னா ரொம்ப ரேர் தான். ஸோ நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸையும் சேர்ந்தாப்பில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? டன். ஸோ இந்த சம் பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சம்மு. ஸோ கான்செப்சுவலான ஒரு சம். ஸோ கட் ஆஃப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசாக தெரில. இஃப் 115 அப்படின்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பாலா. ஓகேவா? ஸோ 115 மேலே இருக்கீங்க, 110லேருந்து 115 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஆச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? டன். A train covers a certain distance at a speed of என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 km/h. அப்போனா இந்த ட்ரெயினில் போனேன் அப்படின்னா 1 மணி நேரத்தில் எவ்வளோ பார்ப்போலாம்? ஸோ ஏலேருந்து பி, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் த வண்டி. ஸோ 1 hour போனேன் அப்படின்னா ஐ கேன் கோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 kilometers. ஓகேவா? இஃப் இட் வேர் டு ஹால்ட் ஃபார் எ ஃபிக்ஸட் டைம் எவ்ரி ஹவர். இப்போ நம்ம இந்த ட்ரெயினில் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வாட்டி அந்த ட்ரெயின் என்ன ஆகுதுன்னா ஹால்ட் பண்ணிடுறாங்க. ஹால்ட்னா வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ வித் ஸ்டாப்பேஜ் வித்தவுட் ஸ்டாப்பேஜ் சம் இது. இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் மெஷர்ஸ் டு பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த வண்டியில் போகணும் நான்? ஸோ 84 km/h போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என் பேர் வச்சுப்போம். ஸோ கார்த்திக் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ அடுத்த வாட்டி நான் எந்த வண்டியில் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே கார்த்திக் எக்ஸ்பிரஸில் தான் போகிறேன். ஓகே. ஸோ ஆனால் இப்போ என்னால் எவ்வளோ தூரம் போக முடியுது? ஸோ இப்போ நான் என்னால் எவ்வளோ தூரம் போக முடியுது? ஸோ என்னால் பார்த்தீங்க அப்படின்னா 70 km/h தான் போக முடியுது. ஸோ அப்போ நான் வெறும் 70 km மட்டும்தான் என்ன ஆயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிருக்கேன். பர்ஃபெக்டா? ஸோ அதே வண்டி தான். ஸோ 84 km/h ஃபஸ்ட்டு போச்சு, 70 km/h போகுது. ரெண்டுமே 1 hour டைம் தான். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்டு போன வண்டி ஸ்பீடு கம்மியாக போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீடு கம்மியாக போல், அது கொஞ்ச நேரம் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஓகேவா? கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி போட்டாங்க. ஸோ அப்போ அது எவ்வளோ ஆஃப் பண்ணி போட்டாங்கன்னு நீங்கள் ரிமைனிங் எடுத்து போட்டாலும் போடலாம். ஆர்எல்ஸ் இந்த வண்டி எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஓடி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த வண்டி எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/6 ஆஃப் த ஒரிஜினல் டைம் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது. ஓகேவா? 5/6 ஆஃப் த ஒரிஜினல் டைம்னா 1 hour தானே கொடுத்தாங்க. அப்போ 60 minutes 5/6 which is equal to 50 minutes மட்டும்தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரன் ஆயிருக்கு. ஸோ அந்த வண்டி எவ்வளோ ஃப்ராக்ஷன்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ரன் ஒன்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 minutes. ஸோ அப்போ எவ்வளோ நேரம் ஓடாமல் இருக்கும்? ஸோ அப்போ 1 மணி நேரம் இது ஓடி இருக்கணும். அது ஓடினது 50 நிமிஷம். அப்போ 10 minutes என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓடல.
புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ எவ்வளோ ஃப்ராக்ஷன்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 70 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஆனால் அந்த வண்டி 84 கிலோமீட்டர் போகிறதுக்கான திறமை இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ ஃப்ராக்ஷன்ஸ் ஓடி இருக்குன்னா 5/6 மட்டும்தான் ஓடி இருக்குது. அப்போ 1/6 ரெஸ்ட் எடுத்து நீங்கள் இங்கேயே 1/6 × 60 10 போட்டாலும் ஓகே. ஆல்ஸ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 50 மினிட்ஸ் ரன் டைம். ஸோ அப்போ ரிமைனிங் ஈக்குவல் டு 10 மினிட்ஸ் ரெஸ்ட். அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த சம்முக்கு ஃபார்முலாலாம் சொல்லுவாங்க, வித்தவுட் ஸ்டாப்பேஜ் மைனஸ் வித் ஸ்டாப்பேஜ் டிவைடட் பை வித்தவுட் ஸ்டாப்பேஜ் இன்ட்டு 100. ஸோ அது போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக தான் வரும். ஸோ ஆல்ஸ் டேரெக்டாக நீங்கள் பாருங்கள் எந்த வண்டி. ஸோ கார்த்தி எக்ஸ்பிரஸ் 84 எவ்வளோ ஓடலை, 14 ஓடலையா. ஸோ அப்போ அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு. சாரி மினிட்ஸில் கேட்கறனால 60 மினிட்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஸோ 1/6 which is equal to 10. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஒரே ஸ்டெப்லேயே கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ பவன் நவீன் அண்ட் தேவயானி சூப்பர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ். புரிஞ்சுதா? எத்தனாவது சம்மில் இருக்கும்? 19ல் இருக்குமா? ஸோ ஓகே, வேறு லெவல். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் சம்மு. ஸோ இந்த சம் யாருனாலையாச்சும் சால்வ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஸோ உங்களோட ஐக்யூலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு நானே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ட்ரெயின் ஓவர்டேக்ஸ் 2 பாய்ஸ். அப்போ அந்த 2 பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, who are running at the rate of 8 km/h and 16 km/h in the same direction as that of the train. அப்போ ட்ரெயினோட சேம் டைரக்ஷனில் தான் போகிறாங்க. த ட்ரெயின் கம்ப்ளீட்லி பாசஸ் தெம். அப்போ ட்ரெயின் பாஸ் ஆகணும்னா ட்ரெயினும் வந்து 2 பேரையும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் எடுக்குது. ஸோ அப்போ ட்ரெயினோட ஸ்பீட் ஷுட் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர். ஓகேவா? ஸோ ட்ரெயினோட ஸ்பீட் ஷுட் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர். In the same direction, the train completely passed them in 36 seconds and 40 seconds. What is the length of the train தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வியாக கேட்குறாங்க. ஓகேவா? டன். ஸோ அப்போ அதே தான் எனக்கு 2 கேஸ் இருக்குது. அப்போ 2 கேஸ் வந்தப்போலாம் என்ன பண்ணிடணும், அப்படியே இருக்கிற பேப்பரை பாதியாக பிரிக்க வேண்டியதுதான். பாய் 1 பாய் 2. ஓகேவா? 2 பேர் என்ன பண்ணிடுச்சுன்னா ஓவர்டேக் போயிடுச்சு. அப்போ 2 பேருக்குமே ஸ்பீட் இருக்குது. ஸோ அப்போ ஸ்பீட் இருக்குன்னா 2 பேருக்கும் என்னது ரிலேட்டிவ் ஸ்பீடா. ஸோ அப்போ என்ன டைரக்ஷனு, சேம் டைரக்ஷன். ஸோ அப்போ சேம் டைரக்ஷனா சப்ராக்ஷனா. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பாய்க்கு டிஸ்டன்ஸ் இருக்கா, இல்லை. அப்போது லென்த் ஆஃப் த ட்ரெயின் டிவைடட் பை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். செகண்ட் என்னது, ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த ட்ரெயின் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். யாருமே ஆன்சர் போடல என்ன இந்த கொஸ்டினுக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 seconds இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ரெயின். அதை தான் ராசா கண்டுபிடிக்கணும். ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயோட ஸ்பீடு 8 km/h. ஓகேவா? ஃபஸ்ட் பாயோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 km/h. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு டி, ட்ரெயினோட ஸ்பீடு வந்து எஸ்ன்னு வச்சுக்குவா. ட்ரெயினோட ஸ்பீடை எஸ்ன்னு வச்சுக்க. ஸோ ட்ரெயினோட ஸ்பீடு எஸ்டி மைனஸ் 8. ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ 36. ஸோ செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ஈக்குவல் டு எல் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே. இப்போ நம்மக்கிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்குது. we are having 2 equations with 2 variables. என்னென்ன வேரியபிள்னு பாருங்கள். ஸோ we are having 2 equations with 2 variables. 2 ஈக்குவேஷன் இருந்தால் நம்மளால் 2 வேரியபிள் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள். ஸோ லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியபிள். ஸோ ஒன்று நீங்கள் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ஈக்குவல்ட்டுன்னு இந்த ஈக்குவேஷனை மாற்றி சப்ஸ்டியூஷனில் போட்டாலும் சரி, ஆர்எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக போட்டாலும் சரி, ஆர்எல்ஸ் எலிமினேஷன் மெத்தடில் போட்டாலும் சரி, ஈக்குவேஷனாக மாற்றிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் போட்டாலும் சரி, எப்படி வேணால் போடலாம். 2 ஈக்குவேஷன் இருக்குது. நீங்கள் இந்த 2 ஈக்குவேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே சால்வ் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் ரொம்ப பக்காவாக ஈஸியாக வந்துடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது காமனாக இருந்ததுன்னா அதை டிவைட் பண்ணி விடுங்க. ஸோ காயத்ரி அண்ட் மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 meters தான். ஓகேவா? ஸோ அப்போ இது 2த்தையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எல் கேன்சல் ஆயிருமாப்பா. ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 divided by 40 இஸ் ஈக்குவல் டு எல் 2த்துலேயே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். எப்படின்னா எல் டிவைடட் பை எஸ்டி மைனஸ் 8 டிவைடட் பை எல் டிவைடட் பை எஸ்டி மைனஸ் 16. ஓகேவா? எஸ்டினா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஓகேவா?
ஸோ அப்போ எல் ரெண்டுமே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ அப்போ 9/10 இஸ் ஈக்குவல் டு ST minus 16 divided by ST minus 8. இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சரானது வந்துவிடும். ஓகேவா, டன். ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ 9 இது பார்த்தீங்கன்னா 10, ஸோ டிஃப்ரென்ஸ் 1, இந்த இடத்துல 72, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 160. அப்போ 160லேருந்து 72 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 88 வருமா. இப்போ எஸ்டியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88. கிளியரா மக்களே. ஸோ எஸ்டியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88. ஸோ ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 88னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துவிடும். ஸோ ஆன்சர் போட்டு என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா டக்குன்னு எவனோ ஒருத்தனை எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ தேவயானி, காயத்ரி அண்ட் மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ 800 தான் பார்த்தீங்கன்னா ஆன்சரு. ஸோ பயங்கரமான ஒரு ஐக்யூ லெவலில் தான் நீங்கள் 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கீங்க. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 36 இன்ட்டு 88 போட்டிங்கன்னா 80 வந்துருமா. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், 80 என்ன யூனிட்டில் இருக்குது, 80 என்ன யூனிட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 km/h அப்படிங்கிறதுலாம் km/hல இருக்குது. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/18 மட்டும் போட்டுக்கணும் மக்களே. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸ். அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்டு 800. தட்ஸ் இட் ஃபார் யுவர் ஆன்சர். 800 வந்து விட்டது. புரிஞ்சுதா? ஸோ பயங்கரமான வேறு லெவல் ஆன கொஸ்டினா. ஸோ அதே மாதிரி தான் 2 கேஸ் கொடுத்தோன்னா 2 கேஸை பிரிங்க, தனித்தனி ஈக்குவேஷன் வரும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மெத்தடை வச்சு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகேவா, டன், சூப்பர். ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? எஸ். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு யோசிக்கக்கூடிய சம்மு. எ மங்கி வாண்ட்ஸ் டு கிளைம்ப் எ 30 மீட்டர் லாங் போல். நம்ம ஆள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போல் இருக்குது. ஸோ அது எத்தனை மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்டர். இந்த ஃபஸ்ட்டு மினிட் 1 நிமிஷம் அந்த மங்கி ஏறுச்சுன்னா 6 மீட்டர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறுதுப்பா. அப்போ ப்ளஸ்ஸா. இந்த செகண்ட் மினிட் ஸ்லிப்ஸ் 5 மீட்டர்ஸ். அப்போ எவ்வளோ மீட்டர் ஸ்லிப் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டரை ஸ்லிப் பண்ணுறான். அப்போது எஃபெக்டிவாக எடுக்கணும்னா ஸோ 2 மினிட்ஸ்க்கு 2 மினிட்ஸ்க்கு என்ன ஆகுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மினிட்டுக்கு ஒரு +6, அடுத்த மினிட்ஸுக்கு ஒரு -5 which is equal to +1. அப்போ நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல இன்ட்டு 30 போட்டு இந்த இடத்துல இன்ட்டு 30 போட்டிங்கன்னா ஆன்சர் 60 மினிட்ஸ்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 30 ஏறுறதுக்கு. ஆனால் இந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. எப்போவுமே இவ்வளோ ஈஸியானா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ ஆன்சர் 60 கிடையாது. ஏன் சார் 60 கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நல்லா பாருங்களேன், ஏன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஆகணும். ஓகேவா, ஏன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஆகுனா அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் கிடைக்காததுனால தான் தலைவன் என்ன ஆகுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகுறான். ஓகேவா, இன்கேஸ் சப்போர்ட் கிடச்சிருந்ததுன்னா ஸ்லிப் ஆகியிருக்க மாட்டான் இல்லையா. ஸோ அப்போது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்டுக்கு சேர்ந்தாப்பில் பார்த்தா 1 யூனிட் வருது. ஆனால் இந்த லாஸ்ட்டு 6 மீட்டர்ஸ் இருக்குல்ல, அதாவது நான் 24 மீட்டரில் இருக்கேன் இப்போ. ஓகேவா, 24 மீட்டரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கேன். இப்போ நான் 24 மீட்டர் இருக்கப்போ ஒரே கோலை 6 மீட்டர் ஏறி இந்த இடத்துக்கு போயிடுவேன் இல்லையா. புரியுதா? ஸோ மனோஸ்ரீ வேறு லெவல், சூப்பர். 48 தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ லாஸ்ட் ஸ்ட்ரெச் எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷனில் தான் வர மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மை எடுக்கணும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி சம்ஸ் போடுறப்ப அந்த லாஸ்ட் ஸ்ட்ரெச்சை கழிச்சிடணும். ஸோ அப்போ அந்த லாஸ்ட் ஸ்ட்ரெச்சை கழிச்சிட்டிங்க அப்படின்னா நான் 24 மீட்டர் ஏறினதுக்கப்புறமா ஸோ அப்போ 2 மினிட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். ஸோ அப்போ 24 மீட்டர்ஸ் ஏறுற வரைக்கும் தான் நான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணும். ஸோ 24 மீட்டர்ஸ்க்கு ஸோ 24 × 2 which is equal to 48 minutes. ஸோ அப்போ அடுத்த 1 மினிட்ல என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏறிடுவேன். ஸோ அப்போ 6 மீட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 49 minutes is equal to 30 மீட்டர்ஸ்ப்பா. 49 நிமிஷத்தில் என்ன ஆயிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்டரை ஏறி விடுவேன். புரிஞ்சுதா? இஸ் இட் ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 2 மினிட்ஸ்னால் பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் ஏறுறேன்னா அப்போ லாஸ்ட் ஸ்ட்ரெச் மட்டும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறிடுவாங்க. ஸோ அவங்க ரிவர்ஸை சரிக்கிட்டு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் போட்ட ஆன்சராக வரணும் அப்படின்னா எப்படி இருந்திருக்குன்னா 58 மினிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 59 மினிட்ஸில்
அவன் பார்த்தீங்க அப்படின்னா 65 இருந்திருப்பான் மக்களே. 60th மினிட்ல 5 கழிஞ்சிருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 60 வந்திருப்பான். நான் தான் ஆல்ரெடி 65 இருக்கேன்னா நான் எப்பயோ 60க்கு வந்துட்டேன் தானே அர்த்தம். கரெக்டாக? நான் ஆல்ரெடி 60 இருக்கேன்னா 65 இருக்கேன்னா நான் எப்பயோ 60 வந்துட்டேன் தானே அர்த்தம். அப்போ நான் எப்போ ஃபஸ்ட்டு 60 வந்தேன்னு தான் பார்க்கணும். செகண்ட் 60 வந்ததை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 places இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 kilometers. And express leaving the place A at என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மணி அண்ட் ரன்ஸ் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55.5 km/h. அப்போ எவ்வளோ டைம் எடுக்கும்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் விச் இஸ் ஈக்குவல் டு 999 by 55.5. ஸோ இதை ஏதாவது ஒரு டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 18 hours. ஸோ அப்போ அந்த வண்டி ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு மொத்தமாக 18 hours என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கும். ஸோ 18 hours முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ட்ரெயின் ஸ்டாப்ஸ் ஆன் தி வே ஃபார் 1 hour and 20 minutes. இப்போ நீங்கள் பெரிய லாங் ட்ராவல்லாம் போனீங்களா பார்த்துருப்பீங்கள்ல, நடுவில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி போட்டுருவாங்க. அதனால் நம்மளோட ஜேர்னியோட டைம் என்ன ஆகும்? அதிகமாகுமா? அப்போ எப்படி அதிகமாகும்? ஸோ ட்ரெயினோட ரன்னிங் டைம் மட்டும் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 hours இருக்கும். அதோட ஒரு வெயிட்டிங் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour அதுக்கப்புறம் ஒரு 20 minutes. இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னி டைம். ஸோ அப்போ ரன்னிங் டைமோட ஸ்டாப்பிங் டைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும். இட் ரீச்சஸ் பி அட். அப்போ 18 மணி நேரத்தை ஃபஸ்ட்டு கூட்டுங்க. ஏன்னா 6ஓட மல்டிபிள் இருந்தால் நம்மளால் ஈஸியாக கூட்ட முடியுமா? ஃபஸ்ட்டு ஏ பார்த்தீங்கன்னா 6 மணி. ஸோ அப்போ இதோட ஒரு 12 மணி நேரத்தை கூட்டினீங்கன்னா 12 hours கூட்டினீங்கன்னா என்ன வந்துடும்? ஸோ 6 PM வந்துடுமா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரத்தை கூட்டிங்கன்னா 12 AM வந்துடும். ஸோ இப்போ 12 AM ப்ளஸ் ஒரு 1 hour ஒரு 20 minutes. ஸோ அப்போ 1 மணி 20 AM. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடை. ஸோ வேறு லெவல் காயத்ரி. ஸோ 1 hour 20 minutes இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ ஜேர்னி டைம்ங்கிறது ஸோ அந்த வண்டி எவ்வளோ நேரம் ரன் ஆகுது ப்ளஸ் எவ்வளோ நேரம் ஸ்டாப் ஆகுது. ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுப்போம். ஓகே. ஸோ காய் வேறு லெவல். ஸோ மற்ற யாருக்குமே ஆன்சர் வரலையா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்கள். 2 trains 130 meter and 110 meter long while going in the same direction the faster train takes 40 seconds to pass the other completely. அப்போது சேம் டைரக்ஷனில் போதா ஆப்போசிட் டைரக்ஷன் போதா? சேம் டைரக்ஷன். அப்போ சேம் டைரக்ஷன்னா என்ன பண்ணும்? ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு ட்ரெயினோட 1 distance ப்ளஸ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட் விச் இம்ப்ளைஸ் டைமும் கொடுத்துட்டாங்க நமக்கு, ஓவராலும் கொடுத்துட்டாங்களா? ஸோ இப்போ 40 இஸ் ஈக்குவல் டு 130 ப்ளஸ் 110 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். சேம் டைரக்ஷனா என்னப்பா? டிஃப்ரென்ஸா விச் இஸ் இம்ப்ளைஸ் A minus B is equal to 240 by 40 which is equal to 6. Same அதே T equal to T1 plus T2 divided by relative speed equal to, if they are moving in the opposite direction 4 second. அப்போ opposite direction 4 equal to 130 plus 110 divided by என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A plus B. ஸோ A plus B ஓட வேல்யூ எவ்வளோ வரப்போகுது? ஒரு 0 மட்டும் தானே கட் ஆக போகுது. ஸோ 60. நமக்கு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்ஸ். ஸோ அப்போ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் எவ்வளோப்பா? ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 66 டிவைடட் பை 2 இஸ் 2. டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 54 டிவைடட் பை 2. ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ரேஷியோ தானே கேட்குறாங்க. ஸோ 6ஆல் அடிச்சிங்கன்னா 11:9. ஸோ 11:9 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ ஜீவிதா சூப்பர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ. ஸோ வேறு லெவல். ஸோ மற்றவங்க யாருக்காவது ஆன்சர் இருந்துச்சா? ஸோ தேவயானி சூப்பர். ஸோ மனோஸ்ரீ சூப்பர். ஸோ 11:9. இப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியுதா? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட்னா 2 வேர்டு இருக்கும், அதனால 2 கண்டிஷனு. ஒரு கண்டிஷன் கொடுத்தானா இன்னொன்று ஈக்குவேஷனில் கொடுப்பான், இல்லை 2 கண்டிஷனும் கொடுப்பான். ஓகேவா? டன். ஸோ சூப்பர். ஸோ இந்த கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மரண மாசான ஒரு கொஸ்டின். எ மேன் ஹேட் ட்ராவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 kilometers to his home
பார்ட்லி பை ட்ரெயின் அண்ட் பார்ட்லி பை கார். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறாப்புல, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரில் போகிறாப்புலையா, கார். ஸோ ட்ரெயின்லையும் கார்லையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்தாப்பில் போகிறாரு. இட் டேக்ஸ் 8 hours 40 minutes. ஓகேவா, 8 hours 40 minutes. இப்போ அந்த 8 hours 40 minutes எப்படிப்பா வந்திருக்கும்? ட்ரெயினில் போன டைம் ப்ளஸ் காரில் போன டைம், இது ரெண்டுத்தையும் சேர்ந்தால் என்ன ஆயிரும்? நமக்கு டோட்டல் டைம் கிடச்சிருமா? டைமை டோட்டலாக ஆட் பண்ண முடியுமானா ஆப்வியஸாக ஆட் பண்ண முடியும். இதே ட்ரெயினோட ஸ்பீடையும் காரோட ஸ்பீடையும் டேரெக்டாக ஈக்குவேஷனில் போட்டு ஆட் பண்ண முடியுமானா ஆட் பண்ண முடியாது, அன்லெஸ் அது ரிலேட்டிவில் போகலன்னா. புரியுதா? டைமை தான் எப்போவுமே நம்ம பேஸாக எடுக்கணும். ஏன்னா டைமை நம்ம ஆட் பண்ணலாம். டோட்டல் டைம் ஈக்குவல் டு தனித்தனி டைம் எவ்வளோன்னு ஆட் பண்ணிங்கன்னா டைமை ஆட் பண்ணிட முடியும். இஃப் ஹி ட்ராவல்ஸ் 240 பை ட்ரெயின் அண்ட் ரெஸ்ட் பை கார், அப்போ மொத்தமாக அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ மொத்தமாக அவர் 450 ட்ராவல் பண்ணணும். திஸ் இஸ் கேஸ் ஏ. ஸோ 450. ஸோ அதில் 240 கிலோமீட்ரு எதில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 210 இருக்கா? அதை எதில் ட்ராவல் பண்ணியிருப்பார்னா காரில் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ இதே ஆப்ஷன் பி அப்படியே போட்டிங்கன்னா, இஃப் ஹி ட்ராவல்ஸ் 180 கிலோமீட்டர் பை ட்ரெயின், இப்போ ட்ரெயினில் 180 ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அதே 450 தானே ட்ராவல் பண்ணுறாரு, அதே 450 தான். ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270. ஸோ இதை எதை ட்ராவல் பண்ணார்னா காரில். ஸோ இப்படி ட்ராவல் பண்ணார்னா ஃபஸ்ட்டு கேஸில் எவ்வளோ டைம் ஆகுதான்? 8 hours 40 minutes ஃப்ராக்ஷன் 2/3பா, அதெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ 26/3 hours. ஓகே. ஸோ செகண்ட் கேஸ் என்ன? ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ அவருக்கு 20 minutes என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர். அப்போ அந்த 20 minutes இதில் ஆட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஒரு 8 மணி நேரம் 40, அப்போ அதோட ஒரு 20 minutes ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 9 hours டோட்டலாக. ஸோ அப்போ 9 hours. அப்போ இந்த 26 hours-உம் இந்த 9 hours-உம் எப்படி வந்திருக்குன்னா, ஸோ டைம் தானே. ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் 1 + டைம் 2. இட்ஸ் ஈக்குவல் டு அதே தான், டைம் 1 + டைம் 2. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா கலரை மாற்றுங்க. ஸோ 240 பை ட்ரெயின் ப்ளஸ் 210 பை கார் இஸ் ஈக்குவல் டு 26/3. இது ஈக்குவேஷன் 1. ஸோ 180 பை ட்ரெயின் ப்ளஸ் 270 பை கார் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு போட்டிங்கன்னா டைம் 1 கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் போட்டிங்கன்னா டைம் 2 கிடச்சிரும். ஸோ டிஏயும் சியும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த காரை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ என்னோட சிம்பிளிஃபைடு வெர்ஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏ எலிமினேட் பண்ணுறேன். ஓகேவா? டியோட நியூமரேட்டர் எவ்வளோ 240. ஸோ இது 180. எல்சிஎம் எவ்வளோ 720. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்டூ 3, செகண்ட் ஈக்குவேஷன் இன்டூ 4. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கார் தானே கேட்குறாங்க, கார்லாம் சல்பியாக வந்துடும் மக்களே. ஸோ டி கேன்சல் ஆயிருமா 720 எடுத்ததுனால. ஸோ அப்போ 630 பை சி மைனஸ், ஸோ 4 தானே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1080 பை சி இஸ் ஈக்குவல் டு, இதை 3 மல்டிப்ளை பண்ணால் 26 வரும். ஸோ இதை 4 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 36 வரும். ஸோ அப்படியே ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து விடும். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுலேருந்து இது எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு மட்டும் கண்டுபிடிங்க யாராவது ஒருத்தவங்க. ஸோ திஸ் இஸ் 10, திஸ் இஸ் சி. இது பார்த்தீங்க அப்படின்னா 45,450. ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா சி 45. பார்த்தீங்களா, நீங்கள் யாருமே போடல, நான் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் ஈஸியான சம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ டைம் இருக்குது அப்படின்னா அதில் 2 டைம் ஆட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு டைமை கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக எழுதுங்க, ஆர்எல்ஸ் அதில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு போட்டிங்கன்னா ஒரு டைம், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் போட்டிங்கன்னா இன்னொரு டைம். ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனும் கிடச்சிருச்சு. இஃப் யூ சால்வ் திஸ் அப்படின்னா ஆன்சர்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணி பழகுங்க. ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம்னே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா 35 to 40 செகண்ட்ஸில் போட முடியும். ஸோ ஜீவிதா அண்டு தேவயானி வேறு லெவல். ஸோ 45 தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான எக்ஸாக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த மெத்தடில் தானே போட்டிங்க, ஆர்எல்ஸ் யூ யூஸ்ட் எனி ஆஃப் த ஷார்ட்கட்ஸ். இந்த மெத்தட் தானே சால்வ் பண்ணீங்க.
An aeroplane is stopped for half an hour. Now it has to cover a distance of 1500 km in given time. So its speed is increased by என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 km per hour. Find its initial speed. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனை எடுக்கணும். எப்படி சார் ஈக்குவேஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்டு ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா half an hour. Now it has to cover a distance of 500 km in given time. So its speed increased by எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 km per hour. ஸோ இதுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு இந்த half an hour என்னது டைம் டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா half an hour. கரெக்டாக டைம் டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா half an hour. ஏன் டைம் டிஃப்ரென்ஸ் half an hour? ஏன்னா ஆல்ரெடி இந்த half an hour கவர் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பீடை அதிகப்படுத்துகிறேன். இப்போ 3 hours நான் போகணும், ஓகேவா? half an hour ரெஸ்ட் எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் என்ன பண்ணும் 2.5 hours போகணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த 2.5 hours ஏன் வருது அப்படின்னா ஸோ நான் half an hour ரெஸ்ட் எடுத்ததுனால 3 மணி நேரம் போக வேண்டிய இடத்துக்கு 2.5 மணி நேரத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிறேன். ஸோ ஜீவிதா சூப்பர், சேம் மெத்தட் தான், சூப்பர், ஓகே டன். ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிங்களா அப்படின்னு ட்ரை பண்ணேன், இட்ஸ் ஓகே. ஸோ அப்போ இந்த டைம் டிஃப்ரென்ஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 half an hour. ஸோ half an hour. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஸோ எந்த டைம் டிஃப்ரென்ஸு இந்த இனிஷியலாக இருந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகம். ஸோ அதுலேருந்து இப்போ இன்க்ரீஸ்டு ஸ்பீட்னால எனக்கு டைம் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அப்போ இன்க்ரீஸ்டு, ஸோ அதனால் half an hour. ஸோ அப்போ இந்த T2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் மைனஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் 1 ஸ்பீட் 2 இஸ் ஈக்குவல் டு half an hour. ஸோ இந்த ஈக்குவேஷன் உங்களால் ஃபார்ம் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா 1500. ஸ்பீட் 1 என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எஸ்னே வச்சுக்கிறேன். ஏரோப்ளைன் தானே, நீங்கள் ஏன்னு கூட வைக்கலாம். வேரியபிள் உங்களோட இஷ்டம், டிவைட் பை டி டிவைட் பை செகண்ட் டைம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அதிகமாக இருக்குது. ஸோ 250 ரைட். ஸோ அப்போ டிக்கு நீங்கள் 1500 திரும்ப அப்ளை பண்ணுங்கள். ஸோ A + 250 which is equal to எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா half. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துவிடும். ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் 2 மெத்தட்ஸில் சால்வ் பண்ணலாம். எதர் நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் ஃபைண்ட் த இனிஷியல் ஸ்பீட் கேட்குறாங்களா. ஸோ அப்படியே டக்குன்னு 4 ஆப்ஷனையும் ஏவை எடுத்து தூக்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், ஓகேவா? ஏவை எடுத்து இந்த 4 ஆப்ஷன்லேயும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆர்எல்ஸ் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே டன். ஸோ நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் போட்டிங்கன்னா 1 hour டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நான் மைண்ட்லேயே போட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் போட்டால் 1 hour டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ லெஃப்ட் சைடில் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போ செகண்ட் போடுங்க 150 டிவைடட் பை 1500 டிவைடட் பை இனிஷியலி இட் இஸ் 150. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பிகம் 400. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிவியேட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் 10, இது 4 கிட்ட தான் வருது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆல்சோ நாட் வேலிட். ஸோ தேர்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 1500 டிவைட் பை 750 மைனஸ் 1500 டிவைடட் பை 1000. ஏன்னா 250 அதிகமாகிடுச்சு இல்லையா? ஸோ திஸ் இஸ் 2 மைனஸ் 1.5. ஸோ 750 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை ரைட் சைடில் அந்த half an hour டேலி ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைத்து விடும். ஸோ எல்லா சம்மையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ணி போகணுன்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. ஸோ ஒரு சில சம்மில் நீங்கள் ஸ்மார்ட்னஸை தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில சம் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த டைம் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இப்படி தான் எடுக்கணும். ஸோ T1 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு half an hour. ஸோ அப்போ இது எந்த கேஸில் அதிகமான டைம் எடுக்குதுன்னு பாருங்கள். ஸோ எந்த கேஸில் கம்மியான டைம் எடுக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதோட டைம் தான் பார்த்தீங்கன்னா half an hour. எஸ் சூப்பர். ஸோ தேவையானி வெரி குட். ஸோ சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers அண்ட் சம் ஆஃப் 2 numbersனு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், தட் 2 train whose lengths கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர், டுவர்ட்ஸ் கொடுத்துறாங்க அட் ஏ ஸ்பீட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 162 and 108 kilometers per hour respectively. If the distance between the train is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300, in how much time will this train cross each other? ஓகேவா? in how much time is the train cross each other? ஃபர்ஸ்ட் அப்போது ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா? ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ட்ரெயின் 1. ஸோ டிஸ்டன்ஸ் ஒரு 300. ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் 2. ஸோ என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் ஹவு மச் இருக்குது?
ட்ரெயின் கிராஸ் ஈச் அதரா, அப்போ கிராஸ் ஈச் அதர்னா என்ன அர்த்தம், ரிலேட்டிவ். ஸோ அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் போடணும். சின்ஸ் அடிஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு. ஸோ டி ஈக்குவல் டு, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் மட்டும் இந்த சம்மில் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் எனக்கு ஈஸி தான், நானே போட்டுறேன். ஸோ 162 + 108 இஃப் யூ சம் திஸ் அப்படின்னா 270 × 5/18 போட்டிங்கன்னா 15. ஸோ 75 m/s இங்கே வருது. ஸோ இந்த இடத்துல என்ன போடணும் அப்படிங்கிறது மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 750 போடணுமா, 750 போடணுமா, 1050 போடணுமா, 750 போடணுமா, 1050 போடணுமா? $1050. எஸ், 1050 தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகணும். ஏன்னா இந்த ட்ரெயின் பக்கத்தில் இருந்து மீட் ஆச்சுன்னா தான் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த 300 மீட்டர்ஸ்க்குமே சேர்ந்தாப்பில் கேட்குறாங்க. ஓகேவா, 300 மீட்டர்ஸ்க்குமே சேர்ந்தாப்பில் கேட்குறாங்கன்னா அப்போ T1 + 300. ஸோ அதோடு சேர்த்து இந்த T2 போடணும். ஸோ அப்போ 1050 / 75 சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம், அதுக்கப்புறம் 4 டைம். ஸோ 14 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த கேள்விக்கான விடையாக வரும். ஓகேவா, இந்த கேள்விக்கான விடையாக 14 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ட்ரெயின் பாதியாகவும் ஸோ போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் பாதியாகவும் எடுக்கிறதா தான் பிளான் இருந்துச்சு. பட் ட்ரெயினோட கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா புதுசாக இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் டீப்பாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனியாக ஒரு செஷன் பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதே மாதிரி போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிளாரிட்டியாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ மேக் ஷூர் நாளைக்கான கிளாஸ் 7 PM கரெக்டாக போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அந்த கிளாஸையும் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஸ்கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த வீக்கோட கண்டிப்பாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே முடிஞ்சிரும். ஸோ ஒரு 20 வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் முடிச்சிடும். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸுக்கு நமக்கு அவ்வளோ டாபிக்ஸ்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம கம்மியான டைம்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் படித்து முடிச்சிடலாம். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் அட்டெண்டிங். ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த செஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் டூ ஏ கமெண்ட். ஸோ அந்த கமெண்ட்டை வச்சு எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடும். ஓகேவா, டன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் அட்டெண்டிங். ஸோ தேங்க்யூ. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ ஹேவ் ஏ குட் நைட். ஸோ எல்லாருமே போயிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. ஓகேவா. ஸோ மனோஸ்ரீ, தேங்க்யூ. ஸோ டுடே ஃபயர். எஸ், இன்றைக்குமே செஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் தான் போச்சு. எஸ், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபயராக தான் இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி செஷனை ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதை விட நம்ம சால்விங் செஷன் எடுத்துகிட்டு வருவோம், ரேப்பிட் ஃபயர் மாதிரி. ஸோ அந்த செஷனாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் காட்டலாம். ஓகேவா, டன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ see you all.